நான் நின்றவனமாய் நம்ம கரங்களை பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை, யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தின் ஒரு சில வசனங்களை கூட வாசிக்கலாம். மல்கியா 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னே நான் உங்களிடத்துக்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறேன். ஆமென். எலியா தீர்க்கதரிசி, அதாவது எலியா தீர்க்கதரிசி அதே தீர்க்கதரிசி கிடையாது, அந்த தீர்க்கதரிசிக்குள்ள இருந்த தேவனுடைய ஆவி. ஆமென். இது நிறைய பேர் ராங் அண்டர்ஸ்டாண்டா புரிஞ்சுக்கிறாங்க. எலியா தீர்க்கதரிசி வந்தாரு புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. எலியாவுடைய ஆத்மாவுக்கு ரட்சிப்பு கிடைச்சு அவர் போயிட்டார், முடிஞ்சு அவருடைய மினிஸ்ட்ரி. ஆனா எலியாவுக்குள்ள தேவன் தன்னுடைய ஆவியை வச்சிருந்தார் இல்லையா, அந்த ஆவி பக்திவராக்கி ஆவி இல்லையா, அந்த ஆவியை திரும்பவும் என்ன பண்றாருன்னு சொன்னா தேவன் அவர் வருகைக்கு முன்பதாக பூமியில அனுப்புவதா வாக்குரைத்திருக்கிறார். அந்த ஆவியை குறித்து சொல்லப்படும். அல்லேலூயா. கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 2 நாட்களை குறிச்சு இங்க சொல்லுது. ஒண்ணு பெரிதான நாள், இன்னொன்னு அது பெரிதானதுன்றது முதலாவது வருகையை குறிக்குது, பயங்கரமானது 2வது வருகை இப்போ நடந்ததை குறிச்சு நடக்கிற காரியத்தை குறிச்சு சொல்லுது. ஆமென். அப்ப இதுக்கு முன்னதாக எலியா ஆவிய, எலியா தனிப்பட்ட மனிதனை கிடையாது, எலியா ஆவிய அனுப்புறேன். அப்ப முதலாவது வருகையிலும் எலியாவுடைய ஆவி கிரியை செஞ்சுச்சு, 2வது வருகையிலும் எலியாவுடைய ஆவி கிரியை செய்யும், வருகைக்கு முன்னதாக கிரியை செய்யும். ஆமென். பாருங்க, நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு, இங்கிலீஷ்ல அப்படி இருக்காது, எப்படி சொன்ன கர்ஸ், சாபத்தால் அடிக்காதபடிக்கு. புரியுதுங்களா? கனடால அப்படிதான் இருக்கும் இல்லைங்களா? கனடால எப்படி இருக்குங்க? ಶಾಪದಿಂದ ಅತ ಮಾಡದಾಗಿ ಅತ ಮಾಡದಂತೆ நான் பூமியை சாபத்தால், எந்த சாபம்? ஏதேன்னு ஒரு சாபம் கொடுத்தாரு இல்லையா, அந்த சாபம் தான் அந்த பூமியை என்ன பண்ண முடிக்க போகுது கடைசியா இல்லையா. அதுக்கு முன்பதாக பூமியை என்ன பண்ண தேவன் சபிச்சார் இல்லையா, அந்த சாபத்தினால டோட்டலா பூமி ரினோவேட் ஆக போகுது. 3rd வேர்ல்டு வார்ல சுத்திகரிக்கப்பட இருக்குது. அதுக்கு முன்பதாக நான் யார அனுப்புறேன்? எலியா தீர்க்கதரிசி அனுப்பி, ஆமென், அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிளகெடுத்திருக்கும், பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்கள் எடுத்துக்கும் திருப்பான். இருதயங்கள் திருப்பப்படுதல்ன்றது இருதயங்கள் திருப்பப்படுதல் கிடையாது, அதுமே ஆவிகள் திருப்பப்படுதல் தான். ஆமென். இருதயங்கள் திருப்பப்படுறது, இருதயங்கள் திருப்பப்படுறது கிடையாது. மீன்ஸ் என்ன அர்த்தங்க? ஆவிகள் திருப்பப்படுறது அப்படின்னா அதே குணாதிசயங்களும் அதே வல்லமைகளும் அதே செயல்பாடுகளும் திருப்புறது. யார் மூலமா? எலியாவுடைய ஆவியை கொண்டு. மீன்ஸ் நம்ம லாஸ்ட் வீக் பார்த்த செய்தி என்ன? தேவன் திரும்ப அழிக்கிறார். அப்போ இந்த எலியாவுடைய நாட்கள அதுதான் திரும்ப அழிக்கப்படுதலின் காலம். மல்கியா 4:5 ஏஜ் ஆப் ரெஸ்டோரேஷனா இருக்குது. செய்தியுடைய தலைப்பு என்னவோ பார்த்தா நம்ம ஏஜ் ஆப் ரெஸ்டோரேஷன். 7வது முத்திரை எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்குது. ஆமென். அப்ப இந்த நேரம் கரெக்டா பொருந்துதா? திரும்ப அழிக்கப்படுதல். எலியாவுடைய மினிஸ்ட்ரி எல்லாத்தையும் திரும்ப என்ன பண்ணுது? ரெனோவேட் பண்ணுது, ரெஸ்டோர் பண்ணுது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? யோவேல் வாசிக்கலாமா? யோவேல் அந்த பாகத்தை வாசிக்கலாம். யோவேல் 2வது அதிகாரத்தின் 25. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புலிகளும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். இதுவும் மல்கியா 4 இது ஒண்ணுதான். மல்கியா 4ல இருதயத்தை தேவன் திருப்புறார். பிதாக்களுடைய இருதயம், பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாண பிதாக்களுடைய இருதயம் இயேசு கிறிஸ்து காலத்துல இருந்த ஜனங்கள் இடமாய் திருப்பப்படுது. ஏன்னு சொன்னா அந்த நியாயப்பிரமாணத்தின் நிஜ ரூபம் கிறிஸ்துவை காணும்படிக்கு. ஆமென். ஆனா இந்த நாட்களில் திரும்பவும் நமக்கு முற்பிதாக்களாகிய ஆதி பெந்தகோஸ்தே ஆதி அப்போஸ்தலருடைய இருதயங்கள் இனி நம்ம திருப்பப்பட்டிருக்குது. மீண்டும் யோவேல் வர்றதுக்கு. யோவேலுடைய பார்ஷியா 2 இடத்துல நடக்குது. நான் பார்த்தோம் 2வது அதிகாரத்துல மேலையில் வந்த பரிசுத்தாவி யோவேல் என்ன சொல்றாரு? யோவேல் என்ற பேதுரு. அப்ப எகைன் இந்த நாட்களை திரும்ப அது ரெஸ்டோர் ஆகுது. புரிச்சுங்களா உங்களுக்கு? தேவனாகிய கர்த்தர் அதான் சொல்றாரு, வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். எகைன் திரும்ப நாமம் ரிவீல் ஆகுது, நாமம் திறக்கப்படுது. ஒரு நாமம் திறக்கப்படும் போது நாமத்துக்கு பின்னதாக என்ன வருதுன்னு சொல்லி பார்த்தோம். நம்ம ஒரு நாமத்துக்கு பின்னதாக தேவனுடைய ஆட்ரிபியூட் இருக்கு, ஒரு குணாதிசயம் இருக்குது. அந்த குணாதிசயம் ஒரு வல்லமையை கட்டவிழ்க்குது. அந்த வல்லமையினால ஒரு நாமம் எஸ்டாப்ளிஷ் ஆகுது.
ஸ்தாபிக்கப்படுது, ஸ்திரப்படுத்தப்படுது. அது ஒரு இடமா இருக்க போகுது இந்த நேரத்தில். ஆமென். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். நம்ம ஜெபிக்கலாமா? எல்லா கண்களை பண்ணலாம். அகைன் வார்த்தை நாக்கி வேண்டுமாய் கண்களை பண்ணலாம். இதனால நீ பேசுங்க என்று சொல்லி. கிருபை நிறைந்தவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, நாங்கள் எங்களை நேசிக்கிறதை விட அதிகமாக எங்களை நேசிக்கிறீர். இந்த நாட்கள்ல மீண்டும் வரிசையாய் பலமுள்ள தூதனாய் இறங்கி வந்து அந்த எலியாவுடைய ஆவியை கொண்டு மீண்டுமாய் மணவாட்டியின் பாகத்தை ராஜா இந்த மரத்தை துளிர்த்திருக்கிறீர், துளிர் விட்டு கனி கொடுக்கிற அந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறீர். அதற்காக நன்றி. நான் செடி, திராட்சை செடி, நீங்கள் கொடிகளாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி, கொடியானது செடியிலே நிலைத்திராவிட்டால் அது பலனை கூடாது என்று சொல்லி, அப்பா நாங்கள் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாய் மீண்டும் கொடியில இருக்கிற அந்த ஜீவனை இந்த நாள் எங்களை பாய செய்யுங்க. ஏன்னா நாங்கள் கனி கொடுக்கிற மரங்களாய் இருக்க விரும்புகிறோம் ராஜா. கனி கொடுக்காதவைகள் எவைகளோ அவைகளை பிதா சுத்தம் செய்கிறார் என்று சொல்லப்படுகிறது. நல்ல கனி கொடாதவைகள் கத்தாவை வெட்டி அக்கினி கடல்ல போடப்பட இருக்கிறது. அந்த நேரத்துல வந்திருக்கிறோம். நாங்கள் கனி கொடுக்கிற கிளைகளாய் இருந்து ராஜா அந்த மகத்தான திராட்சை அந்த செடியிலே நாங்கள் பாகமாய் இந்த நேரத்துல மேல் பகுதியிலே வளர்ந்திருக்கிறவர்களாய் இந்த நாள்ல கொடுக்கப்பட்ட வெளிச்சத்தின் கீழாய் நாங்கள் கனி கொடுக்க எங்கள் இந்த நாள்ல இந்த செய்தியானது இந்த வெளிச்சமாக எங்களை பிரகாசிக்க பண்ணுங்க. எங்கள் வாழ்க்கையில இருக்கிற இருளின் பாகத்தை எடுத்து போடுங்க. நாங்கள் விதையுள்ள கனிகளை கொடுக்க, அதாவது உங்களுடைய வார்த்தையின் படியான கனிகளை கொடுக்க கிருபைங்க. வந்திருக்கிற பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. இந்த நேரத்துல இருக்கிற எல்லா பலவீனமான ஆவிகள், சோர்வின் ஆவிகள், அப்ப அது கேள்வியின் ஆவிகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. விசுவாசிக்கிற இருதயத்தை கூட்டி கொடுங்க. வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வராத பிள்ளைகள் இருதயத்துல பேசுங்க ராஜா. அதே வேளையில ஆன்லைன்ல பார்க்கிற பிள்ளைகளுடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவி ஊற்றப்படட்டும். மீண்டும் எளியா பெற்ற அனுபவத்தை இந்த நாள்ல மணவாட்டியின் பாகமாக பெற்றுக்கொண்டு அந்த யோர்தானை கடக்க ஏதுவான அந்த கத்தாவே அந்த மேண்டில் அந்த ஷால ராஜா நாங்கள் பெற்றுக்கொண்டு ராஜா எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லத்தக்கதாய் கிருபைங்க. பலப்படுத்துங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே என் நாவை பிடித்து பேசுங்க. மனித ஞானங்கள் அற்று போகட்டும். இங்க டிவைன்லி அட்மாஸ்பியர் உண்டாகட்டும், பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் உண்டாகட்டும். அந்த 6th டைமென்ஷன் இங்க இறங்கி வரட்டும் ராஜா. நீங்கள் நாங்கள் மட்டுமல்ல, இங்க இந்த பரலோக தூதர்கள் கூட இந்த வார்த்தையை கேட்டு ஆர்ப்பரிக்கட்டும் ராஜா. பெரிய காரியங்கள் செய்யுங்க. உங்க தெய்வீக வல்லமை அந்த அபிஷேகம் இங்க இறங்கட்டும் ராஜா. அந்த பில்லர் ஆஃப் ஃபயர் இறங்கட்டும். எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா மரண கிருமியின் பாகங்களை சுட்டெரித்து போட்டோம். பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். நம்ம அப்படியே உட்காரலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தாமே கடந்து வந்த யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் வரிசையாக இந்த நாள்ல கூட உங்களோடு கூட வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறதுல மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். சரி, அது நம்ம ஃப்ரைடே பேசின மெசேஜ் பார்த்தீங்க சொன்னா, சகோதரர் பேசின மெசேஜ் ஆன்லைன்ல நிறைய பேர் கால் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கணும், டிரான்ஸ்லேட் பண்ணல, நேரம் இல்லைன்றதுனால உங்களுக்கு எல்லாருக்குமே புரியுதுன்றதுனால டிரான்ஸ்லேட் பண்ணல. அநேக நபர்கள் ஆன்லைன்ல கேட்டாங்க. இனி வரும் காலங்களில் இந்த டிரான்ஸ்லேஷன் கூட பண்ணலாம்னு சொல்லி. ஆமாம், அநேக நபர்கள் பிரதர் எங்களுக்கு புரியல மெசேஜ்னு சொல்லி டிரான்ஸ்லேஷன்ல அப்படின்னு சொன்னாங்க, டிரான்ஸ்லேஷன் இல்லைன்னு சொன்னாங்க. அந்த காரியத்தை தேவன் மைட் பி கரெக்டாக தேவன் நமக்கு செய்யும்படிக்கான கிருபைகளை தேவன் கொடுப்பாராக. அதுக்காக நன்றி. உங்களை யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால மீன் வரிசையாக தேவனுடைய கூடாரத்துக்கு வந்ததுல அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு கூட இருப்பாராக. சரி, இதனால செய்திக்கு நேரம் கடந்து போறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் நான் பார்த்த அந்த காரியத்தை சின்ன ரீகால் பண்ணலாம். சின்ன ரீகால் பண்ணிட்டு நம்ம என்ன செய்தியை குறித்து பார்த்து கொண்டு வந்தோம் வருகிறோம் அப்படின்னு சொன்னா என்னங்க, டோட்டல் ரெஸ்டோரேஷன் அண்டர் த 7th seal, முழுமையான திரும்ப அளிக்கப்படுதல் 7வது முத்திரையின் கீழால். 7வது முத்திரை தான் எல்லாத்தையும் திரும்ப அழிக்குது. நம்ம அந்த காரியத்துக்கு போவே இல்லை. நம்ம எதை குறிச்சு பார்த்தோம்? அந்த மணவாட்டி மரம், மணவாளனுடைய மரத்தை குறிச்சு பார்த்தோம். தயவு செஞ்சு நீங்க இப்படி வாங்க, இப்படி வந்துருங்க, கொஞ்சம் பின்னாடி போங்க. நீங்க தெரிய மாட்டீங்க, எனக்கு பின்னாடி போங்க. தயவு செஞ்சு பேசணும், நீங்க பேசணும், புரிஞ்சுங்களா உங்களுக்கு? தயவு செஞ்சு என்ன பண்ணணும், நீங்க பேசணும். லாஸ்ட் வீக் என்ன காரியத்தை குறிச்சு பார்த்தோம் அப்படின்னா, மணவாட்டி மரம் அப்படின்ற காரியத்தை குறிச்சு பார்த்தோம் இல்லைங்களா? மரம் இதுங்க எப்பொழுதும் ஒரு மனிதனுக்கு அடையாளமா இருக்குது. இங்க சபைக்கு பொறுத்தது. ஒரு மரம்ன்றது இந்த சபைக்கு முன் அடையாளப்படுத்துது இல்லைங்களா? ஒரு மனிதனுக்கு அடையாளப்படுத்துது. பழைய ஏற்பாட்டுல ஏதேன்ல இருந்த மரம் யாரா இருக்கிறாங்க? அது கிறிஸ்துவா இருந்தாருன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? அந்த மரம் புதிய ஏற்பாட்டுல வழிநடைக்கும் பரிசுத்தவன்கள் மத்தியில என்ன பண்ணுச்சுங்க, வளர்ந்துச்சு. அது இயேசு கிறிஸ்துவா வந்துச்சு. அதான் மணவாட்டி மரம், மணவாளனுடைய மரம் சொல்லப்பட்டுச்சு இல்லைங்களா? பிரைட் க்ரூம் ட்ரீ, அது மணவாளனுடைய மரமா இருந்துச்சு. அதே போல அந்த மரம் மரிச்சு இல்லைங்களா? அது பெந்தகோஸ்தே நாள்ல தேவன் ஒரு மரத்தை நட்டார், தன்னுடைய ஆவினால ஒரு மரத்தை நட்டார். அந்த மரத்தை தான் பிசாசு என்ன பண்ணாங்க, தன்னுடைய 4 விதமான
மரண தூதுவர்களை வைத்து அதை கொலை பண்ண பார்த்தான். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? எனவே நம்ம இன்னைக்கு அதை கொஞ்சம் எடுத்துட்டு போலாம். அந்த மரத்தை குறிச்சு, மணவாட்டி மரத்தை குறிச்சு தான் யார் பார்த்தது? பழைய ஏற்பாட்டுல சங்கீதக்காரன் தாவீது பார்த்தான். அந்த மரம் எங்க நடப்பட்டுதான் பார்த்தாரு? நீர்க்கால்கள் என்னன்னு சொன்னாங்க? வாட்டர் சேனல்ஸ், பெரிய ரிவர் ஓடுது. தேவாலயத்திலிருந்து வாசிக்கிறோம் இல்லைங்களா? தேவ ஆலயத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டு போய் போகிற இடம்லாம் ஆரோக்கியமாகுதுன்னு சொல்லி நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? தீர்க்கதரிசன புத்தகங்கள்ல பாக்குறோம் நம்ம. அப்போ அதுல இருந்து வெவ்வேறு கிளைகள் வருதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? அது கிளைகள்ன்றது 9 ஸ்பிரிட்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய 9 வரங்கள், ஆவியின் வரங்களாகவும் ஆவியின் கனிகளாகவும் இருக்குது. நம்ம பார்த்துருக்கிறோம். கனி மீன்ஸ் அது என்னங்குது? கிரியை, தேவனுடைய கனிகள், வல்லமை கிரியைகளை வெளிப்படுத்துறதா இருக்குது. அந்த கனிகளுக்குள்ள என்ன இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். வித்துனா வெளிப்படுத்தப்பட்ட பாகம், வார்த்தை இருக்கணும் இல்லைங்களா? வித்துன்றது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா கண்டெய்ன்ட் பார்ட் ஆஃப் த சீடுனா இல்லைங்களா? அது வித்துன்றது சீல்டு பார்ட் இல்லையா? அப்படின்னு சொன்னா ஒரு கிரியை நீங்க வெளிப்படுத்துறீங்கன்னு சொன்னா அதுக்கு பின்னராக என்ன இருக்குதுன்னு அர்த்தம் இருக்கணும். ஆக்சுவலி ஒரு கிரியை வெளிப்படுத்துறீங்க, யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்றீங்கன்னா எதுக்காக ஹெல்ப் பண்ணீங்க? இந்த உலகத்தின்படியான ஹெல்ப் நமக்கு இல்ல. நிறைய பேர் சீட்லெஸ் ஃப்ரூட் வச்சிருக்கிறாங்க. இந்த உலகத்துல அவங்க செய்கிற கிரியைகளுக்கு பின்பதாக நல்ல கிரியா இருக்கட்டும், பொல்லாத கிரியா இருக்கட்டும், அது பின்பதாக என்ன இருக்கணும்? வித்து இருக்கணும். வித்து எப்போதுமே எதுக்கு அடையாளமா இருக்குது? தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமா இருக்குது. இப்போ அந்த பூமியில ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குதா இல்லையா? இப்படி எல்லாம் வாழணும்னு சொல்லிட்டு அந்த கனிகளை வெளிப்படுத்தும் போது அதையும் நம்ம தேவனுடைய கனிகளோட கூட என்ன பண்ணிடுறோம்? பொருத்திடுறோம். ஆனா தவறு. நம்ம வெளிப்படுத்துற கனிக்கு பின்பதாக என்ன இருக்கணும்? வித்து இருக்கணும், வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை இருக்கணும். அதனாலதான் இந்த கனி வரணும். அந்த காரியத்தை குறிச்சு பார்த்தோம். அந்த 9 வரங்களும் 9 கனிகளுக்கு அடையாளமா இருக்குது. 2 பொருந்தி போது 7 சபை காலங்களான்னு சொல்லி தீர்க்கதரிசி சொன்னார். நம்ம அந்த காரியத்தை குறிச்சு என்ன பண்ணோம்? பார்த்தோம். கர்த்தங்களை ஆசீர்வதிக்கட்டும். நெக்ஸ்ட், இப்போ இந்த பிசாசுடைய 4 டெத் ஏஞ்சல்ஸ் எப்படி இந்த மரத்தை தொட்டாங்க அப்படின்றத குறிச்சு பார்க்கலாம். எப்படி சபை காலத்துல தேவன் அதை ரெஸ்டோர் பண்ணார்ன்றதை குறிச்சு பார்க்கலாம். அது தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில எப்படி கிரியை செய்ததை குறிச்சு பார்க்கலாம். அதுதான் இன்னைக்கு நமக்கு பிரயோஜனமா இருக்கிற பகுதி. யாருக்கு பிரயோஜனமா இருக்கிற பகுதி? நமக்கு பிரயோஜனமா இருக்கிற பகுதி. ஒரு தனிப்பட்ட மனுஷன் தேவன் என்ன பண்றாரு? தேவனுடைய வார்த்தையில, தேவனுடைய வழியில நடும்போது, அந்த தண்ணீர் ஓரத்துல வெளிப்படுத்தப்பட்ட அந்த வார்த்தையின் ஓரத்துல நடும்போது பிசாசு என்ன பண்றான்னு சொன்னா இந்த 4 விதமான அந்த பூச்சிகளை வாழ்க்கையில அனுப்பி உங்களை மரணம் அடைமையை செய்யறான். புரிஞ்சுதான் உங்களுக்கு? உங்க பேசுறது புரியுதா உங்களுக்கு? உங்க லைஃப்ல எதுக்கு டிக்ளைன் பார்ட் இருக்குது? டிக்ளைன் என்னங்க? இறங்கு பகுதி இருக்குது, பேக் ஸ்லைடிங் பார்ட் இருக்குது, விழுந்து போதல் இருக்குது. அப்படின்னு சொன்னா காரணம் என்னன்னு சொன்னா நீங்க மறுபடியும் பிறக்கிற அனுபவத்துக்கு இல்ல, வார்த்தைக்குள்ள வந்த பின்பதாக, வார்த்தை விசுவாச பின்பதாக அவங்க கூட திரும்ப ஃபாலன்ஸ் இருக்குதுன்னு சொன்னா இதுல இருக்கிற ஏதோ ஒரு பூச்சினால, ஏதோ ஒரு பீட்டிலால, ஏதோ ஒரு பூச்சினால, வண்டுனால, ஏதோ ஒரு இன்செக்ட், இந்த 4 பூச்சிகள்ல ஏதோ ஒன்றுனால என்ன பண்ணிருப்போம்? நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம். சிலருடைய வாழ்க்கையில கனி பாதிக்கப்பட்டிருக்கும், சிலருடைய வாழ்க்கையில இலை பாதிக்கப்பட்டிருக்கும், சிலருடைய வாழ்க்கையில பட்டை. ஏன்னா மரம்னு சொன்னா இருக்கும் இல்லையா? மரத்துல என்னென்ன பகுதிகள் இருக்கு? கிளைகள், இலைகள் இருக்கு இல்லையா? பட்டை பகுதி இருக்கு, சதை பகுதி இருக்கு. நான் சுத்த தமிழ்ல பேசுறேன், புரிஞ்சுங்களா? அதே போல கனியின் பகுதி இருக்கு. ஒட்டுமொத்த மரமே எதுக்காக வைக்கப்பட்டிருக்குது? கனிக்காக. மீன்ஸ் கரெக்டான வார்த்தை தான், வித்துக்காக. வித்துக்களை ரீப்ரொடியூஸ் பண்றதுக்காக வைக்கப்பட்டிருக்குது இல்லைங்களா? அதுதான் அந்த கனியும் கூட. கனியுடைய நோக்கமே சாப்பிட்டா டேஸ்டா சாப்பிடணும் அப்படின்றதுக்காக கிடையாது, அதுக்காக மட்டும் கிடையாது இல்லையா? அது வித்தை என்ன பண்ணுங்க? ரீப்ரொடியூஸ் பண்றதுக்காக. அதே போல நம்ம வாழ்க்கையில கனி வெளிப்படுத்தி அதோட கூட திருப்தி ஆகிற நிலை இருக்குமானால் அது தவறு இல்லைங்களா? உங்கள் வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை யாரோ மத்த ஒருத்தருக்கு தாகத்தை உண்டு பண்ணுகிற வாழ்க்கையா இருக்கணும். மீன்ஸ் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கனியின் பாகம் வேற ஒரு இடத்துல வித்தா விழணும் இருதயத்துல. புரிஞ்சுங்களா உங்களுக்கு சொல்ற விஷயம்? இப்ப கவனிங்க. அப்போ ஒட்டுமொத்த மரமே எதுக்காக வைக்கப்பட்டிருக்குது? வித்துக்காக வைக்கப்பட்டிருக்குது இல்லைங்களா? இப்போ நீங்களும் கூட தேவன் ஒரு வித்தை உங்களுக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல வித்த போடும்போது நீங்க மரமா வளர்ந்த பின்பதாக இந்த 4 பூச்சிகளால நம்ம வாழ்க்கையில பாதிப்பு நடக்கும். ஆமென். நான் சொல்றது சபைக்கு மட்டும் சொல்ல, நான் ரெண்டையும் பேரலா பேசுறேன். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நியூ பர்த் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்திருக்கிறீங்களா? ஆனாலுமே ஏன் கனியோடு கூட, வித்தோடு கூட கனி இல்ல, ஜீவியம் இல்ல? காரணம் என்ன?
காரியம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த 4 பூச்சிகள் தான் காரணம். சபை அப்படி இருக்கிறதுக்கும் 4 பூச்சிகள் தான் காரணம். தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கை அவ்விதமா இருக்கிறதுக்கு 4 பூச்சிகள்ல 4 பீட்டில்ஸ், 4 வண்டுகள் தான் காரணம். அப்போ இது எடுத்து போறதுக்கு தான் தேவன் இந்த நாள் ஒரு செய்தியாளர் அனுப்பி இருக்கிறார். ஏஜ் ஆஃப் ரெஸ்டோரேஷன் வச்சிருக்கிறார். எதை வச்சிருக்காரு? எதை வச்சிருக்காரு? பயத்தொன்னு சொல்லுங்களேன். திரும்ப அழிக்கப்படுதலின் காலத்தை வச்சிருக்கிறார். திரும்ப அழிக்கப்படுதல் மட்டும் கிடையாது, திரும்ப அழிக்கப்படுதலின் காலத்தை வச்சு அந்த காலத்துல 7வது முத்திரையின் கீழாக எல்லாத்தையும் வாழ்க்கையில இருக்கிறதெல்லாம் திரும்ப அழிக்கப்படும். கவனிங்களா? 7வது முத்திரைன்றது கவனிச்சுக்கோங்க. தீர்க்கதரிசி சொல்றாரு, ஒரு வார்த்தை நான் நான் சொல்றேன் உங்களுக்கு. 7வது முத்திரைன்றது வெறும் இந்த காலத்துல மட்டும் வர்றது கிடையாது. 7வது முத்திரைன்றது வெறும் அது தீர்க்கதரிசி சொல்றாரு, ஆதி ஆகமத்திலிருந்து இந்த 7வது முத்திரை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குதுன்ற. ஆதி ஆகமத்திலிருந்து இந்த 7வது முத்திரை வந்து கொண்டே இருக்குது அப்படின்ற தீர்க்கதரிசி சொல்றாரு. நீ வாட்சி பாருங்க, செய்தியில வாட்சி பாருங்க, தீர்க்கதரிசி செய்தியில வாட்சி பாருங்க. 7வது முத்திரை வந்து கொண்டே இருக்குது. அப்போ எப்பப்பெல்லாம் அந்த 7வது முத்திரை வருதோ அங்கெல்லாம் ஒரு ரெஸ்டோரேஷன் நடந்து கொண்டே இருக்குது. ஏன்னா தேவன் ஒரு சட்டத்தை வச்சிருக்கிறாரு, லா ஆஃப் நேச்சர் வச்சிருக்காரா? லா ஆஃப் நேச்சர், இயற்கை பிரமாணத்தை வச்சிருக்கிறார். ஒரு மரம் என்ன பண்ணுது சொன்னா 4 சீசன்ஸ் இருக்குது. நாம் பார்த்தோம். எத்தனை சீசன் இருக்கு? 4 சீசன் இருக்கு. என்ன சீசனுங்க? வெயில் காலம், மழைக்காலம், குளிர்காலம், அப்புறம் புரியுதுங்களா? 4 காலங்கள் இருக்கா இல்லைங்களா? அப்போ அப்படி இருக்கும்போது 4 காலங்கள்ல ஒரு மரத்துடைய ஜீவன் சர்க்குலரா மாறும். புரியுதுங்களா உங்களுக்கு? அது வேர்ல இருந்து தண்டுக்கும், தண்டுல இருந்து இலைக்கும், இலையில இருந்து கனிக்கும், திரும்ப என்ன பண்ணுங்க, அந்த ஜீவன் கீழே வந்து இலைக்கு வந்து, இலையிலிருந்து பட்டைக்கு வந்து, பட்டையிலிருந்து சதைக்கு வந்து வேருக்கு போகும். ஒரு வருஷத்துல திரும்ப ரிப்பீட் ஆகி நடந்து கொண்டே இருக்கும். நீங்க பாத்திருக்கீங்களா? புரிஞ்சுங்களா பிரதர்? சொல்ல வச்சு பாருங்களா? அப்படின்னு சொன்னா இதுதான் லா ஆஃப் ரிட்டர்ன். லா ஆஃப் ரிட்டர்ன் என்னங்க? திரும்புதலின் விதி. இந்த பூமியில எல்லாமே திரும்புதலின் விதிபடிதான் நடக்குது. இந்த சூரியனே அப்படிதான் இருக்குது இல்லையா? சூரியனே எப்படி இருக்குதுங்க? திரும்ப அழிக்கப்படுதல் விதியெல்லாம் கிரியை செய்யுது. அப்போ லா ஆஃப் ரிட்டர்ன் தான் மீட்பின் திட்டத்தினுடைய வேறு ஒரு வடிவம் அது. ஆமென். புரிஞ்சா? லா ஆஃப் ரிட்டர்ன் இஸ் த another வே. வேற ஒரு வழியில மீட்பின் திட்டத்தை புரிஞ்சுக்கிற காரியம் அது. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இப்போ இது சபைக்கு, ஏஜுக்கு நடக்குது, உலகத்துக்கு நடக்குது, ஒரு சபைக்கு நடக்கலாம், நமக்கு தனிப்பட்ட மனுஷன் உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில நடக்கலாம். அப்ப தேவன் கனிதரும் மரம் ஒன்றை நட்டார் அப்படின் போது இன்னைக்கு மரங்களாய் நீங்களும் நானும் இருக்கிறோம். அப்ப இந்த மரத்தை வளரும் போது நல்லா வளருது, நமக்கு சீசன் இருக்கு. இப்போ ஆனாலும் பிசாசு என்ன பண்றான்னு சொன்னா 4 பூச்சிகளின் மூலமா என்ன பண்றான்? நம்மள அட்டாக் பண்றான். தீர்க்கதரிசி சொல்றாரு, என்னுடைய பைபிள் சொல்றது இது என்னுடைய சேனை. என்னது? யாருடைய சேனையா? மீன்ஸ் என்னன்னு சொன்னா தேவனே பிசாசுக்கு அனுமதி கொடுக்கிறார். நம்ம வாழ்க்கையில என்ன இது காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஏதோ ஒரு பகுதி இருக்கும். இப்போ உங்க பகுதியில, உங்கள் வாழ்க்கையில இலை இல்லாம இருக்கும், உங்க வாழ்க்கையில பட்டை இல்லாம இருக்கும், உங்க வாழ்க்கையில கனி இல்லாம இருக்கும், இன்னொருத்தர் வாழ்க்கையில சதை பகுதி எல்லாம் போயிட்டு இருக்கும். நீங்க பாத்திருக்கீங்களா? உங்களுக்கு நீங்க சொன்னா உங்களுக்கு நான் தெரியும் எது போயிருக்குன்னு சொன்னா. கவனிங்களா? இந்த முருங்கை மரத்தை பாத்தீங்க, முருங்கை மரத்தை பாத்தீங்கன்னு சொன்னா அது எல்லா பேருக்கும் பட்டெல்லாம் ஃபுல்லா நல்லா இருக்கும், மேல நல்லா இருக்கும். ஆனா உள்ள மரத்துடைய அந்த நடுவில் இருக்கு பாருங்க, என்ன சொல்லுவாங்க? சதை பகுதி எல்லாம் பவுடர் ஆயிட்டு இருக்கும். கரெக்டுங்களா உங்களுக்கு? கரெக்டா உங்களுக்கு? எல்லாம் போயிட்டு இருக்கும். ஒண்ணு இலை போன ஒரு மரத்தை பாப்பீங்க, கனி இல்லாத மரத்தை பாப்பீங்க, இலை இல்லாத மரத்தையும் பட்டை இல்லாத மரத்தை பாப்பீங்க. அதே போல அது உள்ள என்ன பண்ணுவாங்க? சேகுன்னு சொல்லுவாங்க. நம்ம லாங்குவேஜ்ல தானே சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? சேகு மரத்துடைய சேகுன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா உங்களுக்கு? சேகன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு அது ஏன் போகுதுன்னா அந்த இடத்துல பூச்சி அடிக்கிறது. அந்த இடத்துல பூச்சி அடிக்கும் போது என்ன ஆகுங்க? பூச்சி சாப்பிட்டு மரம் செத்துரும். புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி தேவன் நட்ட மரத்தை, சபையாகிய மனவாட்டி மரத்தையும் சரி, தனிப்பட்ட விசுவாசியாகிய உங்களையும் சரி, இந்த 4 மரண பூச்சிகள் வந்து அடிக்கும். புரிஞ்சுங்களா? இப்போ எந்த நிலையில இருக்கிறோம்? ஃபர்ஸ்ட் தேவன் எப்படி சபையை ரெஸ்டோர் பண்றாரு, ஃபர்ஸ்ட் எப்படி அடிக்குது, அது அடிக்கிறதுனால வர ப்ராப்ளம்ஸ் என்ன? புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் கனியை எடுக்கிறதுனால பிரச்சனை என்ன, அது ஸ்பிரிச்சுவலா எப்படி நம்ம புரிந்து கொள்வது, அதே போல இலையை அடிக்கிறதுனால வர பிரச்சனை என்ன, அதை எப்படி புரிந்து கொள்றது, அதே போல பட்டைன்றது தெரியுங்களா? மேல
மேல கவர் பார்ட், அதை எடுத்து போடுறதுனால என்ன பிரச்சனை? அதுக்கப்புறம் சதை பகுதியை அடிக்கிறதுனால வேறு வரைக்கும் அந்த பூச்சி போகுது. அதனால என்ன பிரச்சனை? தனிப்பட்ட வாழ்க்கையில என்ன பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ண போறோம்? சபை காலங்கள்ல என்ன பிரச்சனையை சபை ஃபேஸ் பண்ணுச்சு, அதை எப்படி தேவன் ரிஸ்டோர் பண்றாருன்றத குறிச்சு இன்னைக்கு நான் காட்டலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அவளா இருக்கிறீங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் இல்லைங்களா? இப்ப உங்க வாழ்க்கையில நீங்க தேவனால் நடப்பட்ட மரமா இருக்கிறீங்களா? தேவனால் நடப்பட்ட மரமா? எத்தனை பேர் தேவனால் நடப்பட்ட மரமா இருக்கிறீங்க? அப்ப அந்த மரம் தேவனால் நடப்பட்டு இருந்தாலும் உங்கள்கிட்ட கனி இல்ல, சரியானபடி இலை இல்ல, என் மேல இருக்கிற பட்டை போயிருக்குது, இல்ல எனக்குள்ள இருக்கிற அந்த மரத்துடைய தன்மை பவுடரா இருக்குது அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேரு? மரம் கனி கொடுக்குற மரமா இருக்கிறீங்களா நீங்க? இல்ல இல்லையா? அப்ப ஏதோ ஒரு பகுதி என்ன இருக்குது, இப்போ ஏதோ ஒரு பகுதி டேமேஜ் ஆகுதா இல்லைங்களா? சில பேர் நல்லா இலை இருக்கும், அவங்களுக்குள்ள என்ன இருக்காது? கனி இருக்காது. கனி இருக்காது. ஒரு சில கனி இருக்கும், அது சீட்லெஸ்ஸா இருக்கும், வார்த்தையின்படியான கிரியை இருக்காது. கவனிச்சுக்கோங்க, நல்லா நான் ஃபாஸ்டா சொல்றேன். அதே போல ஒரு சிலருக்கு பட்டை இருக்காது. பட்டை, நான் அதை குறிச்சு சொல்றேன் இன்னைக்கு, முக்கியமான பகுதி பட்டைன்றது என்ன. அதே போல ஒரு சிலருக்கு உள்ள இருக்கிற அந்த மரம் சேகை இருக்காது. இல்லாத மரம் நல்லா பெருசா வைடா நிக்கும், ஆனா மரத்தை தொட்டா விழுந்துரும். காரணம் என்ன? எல்லா பூச்சி அரிச்சு இருக்குது. புரிஞ்சுங்களா? ஆனால் அதெல்லாம் தேவனால் நடப்பட்ட மரங்களே. ஆனால் ஆனால் இதெல்லாமே தேவனால் நடப்பட்ட மரங்கள் தான். பெந்தகோஸ்தேல நடப்பட்ட மரங்கள் தான். எகைன் நியூ பெந்தகோஸ்தே ஏஜ் வரும்போது, பெந்தகோஸ்தே பிளஸ் வரும்போது திரும்பவும் அந்த அனுபவத்துல நடப்பட்ட மரங்களா நீங்க நான் இருக்கிறோம். ஆனா நமக்கும் ஒரு திரும்ப அளிக்கப்படுதல் வேணும். அதனால இந்த காரியத்தை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிற சகோதரி, என் வாழ்க்கையில திரும்ப அளிக்கப்படுதல், உங்க வாழ்க்கையில திரும்ப அளிக்கப்படுதல் வேணுமா வேணாமா? உங்க வாழ்க்கையில வேணுமா வேணாமா? அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? எந்த இடத்துல பிரச்சனைன்றது என்ன பண்ணுங்க? ஒரு டாக்டர், சரியான டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஒரு சரியான பிசிஷியன் என்ன பண்ணுவாரு? ரூட் ஆஃப் த டிசீஸை கண்டுபிடிப்பார். வியாதிக்கு மருந்து கொடுக்க மாட்டார். புரியுதுங்களா? அடிக்கடி பாஸ்டர் சொல்ல ஒரு காரியத்தை சொல்ல, என்ன சொல்றாரு சொன்னா, ஒரு மனுஷன் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறான், ரொம்ப உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டலுக்கு போறான். ஒரு நண்பன் ஒரு என்ன பண்றான், ஒரு நண்பன் சொல்றான், அந்த இடத்த ஹாஸ்பிட்டலுக்கு போ, அந்த இடம் நல்லா பெரிய இடமா இருக்குது, அந்த இடத்துக்கு போனீங்கன்னா உனக்கு மருந்து கொடுத்து ஹீல் பண்ணுவாங்கன்னும் போது அந்த டாக்டர் கிட்ட போகும்போது அவர் நல்லா படிச்ச டாக்டரா இருக்கிறார். எப்படி இருக்காரு? நல்லா படிச்ச டாக்டரா இருக்கிறாரு. புதுசா ஒரு வாலிபனா இருக்கிறான், நல்லா ஸ்டெதோஸ்கோப் வச்சிருக்கிறான், ஸ்கிரீன்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறான். அவன் கூப்பிட்டான், அந்த டாக்டர் பிசிஷியன் கூப்பிட்டாரு. கூப்பிட்ட உடனே என்ன சொல்றாரு சொன்னா, உனக்கு என்னமா பிரச்சனைன்னு கேட்கும்போது, எனக்கு தலை வலிக்குது, எனக்கு கண்ணு எரியுது, எனக்கு ரன்னிங் நோஸ் இருக்குது, அதே போல கை கால்லாம் வலிக்குது, காய்ச்சல் அடிக்குது. அப்படியா, சரின்னு சொல்லி ஒரு பேப்பர் எழுதாரு. எடுத்த உடனே தலைவலிக்கு இந்த பாம்ஸ தடவு, உனக்கு உடம்பு வலிக்குது இந்த மாத்திரையை சாப்பிடு, கோல்டுக்கு இந்த மாத்திரையை சாப்பிடு, கை கால் தலை சுத்துது இந்த மாத்திரையை சாப்பிடு அப்படின்னு சொல்லி டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்தாரு. டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்த உடனே அவரை கவனிக்கிறீங்களா? எழுதி கொடுத்தாரு. அதை எடுத்துட்டு போய் பெரிய டேப்லெட்ஸ், பெரிய லிஸ்ட் எழுதி கொடுத்துட்டு போய் என்ன பண்றாருங்க, போய் வாங்கி வந்து சாப்பிடுறாரு. 3 நாள் 4 நாள் சாப்பிடுறாரு, எதுவும் சரியாகல. பெரிய அந்த ஊர்ல பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல், அது பெரிய ஹாஸ்பிட்டல், சரியாகல. இன்னொரு நண்பன் வரா, இன்னொரு நண்பன் வந்து இன்னொரு ஃப்ரெண்ட் வந்த உடனே என்னப்பா ஆச்சு அப்படின்னு போது, இந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும்போது எனக்கு ஒருத்தர் சொன்னாரு, அந்த ஹாஸ்பிட்டல சஜஸ்ட் பண்ணாரு, அந்த இடத்துக்கு போனேன், இந்த மாதிரியான மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, நீ என்னென்ன மெடிசன் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் சாப்பிட்டேன், எனக்கு ஹீல் ஆகல அப்படின்னு போது, எங்க ஏரியால ஒரு வயசான டாக்டர் இருக்காரு, வந்து பாக்குறியா? எங்க ஏரியாவுல ஒரு வயசான டாக்டர் இருக்கிறார், வந்து பாக்குறியா அப்படின்னு போது, எஸ் வந்து பாக்குறேன். ஆனா நீ உனக்கு பேஷன்ஸ் வேணும். என்ன வேணும்? பேஷன்ஸ்னா பொறுமை வேணும். பெரிய கூட்டம் இருக்கும், நின்றுதான் வாங்கி என்ன பண்ணுங்க, அமௌண்ட் 5 ரூபாய் தான், இங்க எவ்வளவு செலவு பண்ண? 5000 ரூபாய் செலவு பண்ண. ஆனா என்ன இருக்கும், ஒரு டொக்குல தான் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கும், ஒரு வயசான டாக்டர் அந்த டாக்டர் தான் இருப்பாரு. அந்த இடத்துக்கு வரியா? ஆனா நீ லாங் லைன் நிக்கணும். நிக்கிறியா? நம்ம சரி நிக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே இந்த டிசீஸ், அந்த நோயாளி என்ன பண்றாரு சொன்னது, பேஷண்ட் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அந்த டாக்டர் கிட்ட போறாரு. அந்த டாக்டர் என்ன பண்றாருங்க, வயசானவரா உக்காந்துட்டு, தோல் தொங்கினவரா உக்காந்துட்டு என்ன பண்றாரு, உட்காந்துருக்கிறாரு. லாங் லைன்ல உட்காந்து இருக்கு, லாங் லைன் அவருக்கு ஃபாலோ அப் ஆயிட்டு இருக்கு. கஷ்டமா இருக்குது நிக்கிறதுக்கு, வெயில்ல நிக்கிறது. அதையும் தாண்டி என்ன பண்றாருங்க, நிக்கிறாரு. நின்றவனே டாக்டர் கிட்ட போனவனே என்ன பாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. டாக்டர் கேட்கிறாரு, இல்லங்க இந்த மாதிரி எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, ஐயோ என்னால முடியல. இவர் பாக்குறாரு, பார்த்துட்டு எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு டைம் பார்த்துட்டு டக்குனு எழுத ஆரம்பிச்சிடறாரு. இவன் சொல்லிட்டே இருக்கிறான், ஐயா எனக்கு கை வலிக்குது, ஐயா எனக்கு கால் வலிக்குது, என் தலை வலிக்குது, எதுவுமே கேட்க மாட்டாரு இந்த டாக்டர்.
அவர் பாட்டுக்கு என்ன பண்ணிட்டாரு, எழுத ஆரம்பிச்சு முடிச்சுட்டு, இந்தா இந்த டேப்லெட் ஆப்போசிட்ல இருக்கிற கடையில கிடைக்கும், போய் வாங்கிட்டு வா அப்படின் போது, சின்ன டேப்லெட், ஒரே ஒரு டேப்லெட், சின்ன டேப்லெட், ஒரே ஒரு டேப்லெட் தான் போட்டு, இது காலையில ஒண்ணு போட்டு, மதியம் ஒண்ணு போடு, நைட் ஒண்ணு போடு, போ அப்படின்னு. நாளைக்கு வராது. அவங்க என்ன சொன்னாங்க, எல்லாம் சாப்பிட்டு திரும்ப என்ன பண்ணு, நாளைக்கு வாங்க, காலைல ஒண்ணு மதியம் ஒண்ணு நைட் ஒண்ணு போ அப்படின்னு உடனே காலைல ஒண்ணு போட்ட உடனே டக்குன்னு எழுந்துட்டான். மதியம் போட்ட உடனே நினைச்சுங்க காய்ச்சல் போயிடுச்சு. ஈவினிங் ஒன்று போட்ட உடனே நார்மல் மனுஷன் ஆயிட்டான். ஒரே ஷாக் இருக்கு, பயங்கரமான ஷாக். என்ன ஆச்சுங்க, ஒரே ஒரு டேப்லெட் தான், ஏதோ ஒரு மூலையில ஒரு சின்ன இடத்துல ஒரு குடியில உட்காந்து இருக்கிறாரு, வயசான நபரா இருக்கிறாரு, எந்த ஒரு ஸ்கேனர்ஸும் எதுவும் வைக்க கிடையாது. பேசினாரு, நான் பேசுறத காது கொடுத்து கூட என்ன பண்ணல, அவர் சரியா கேட்கல. அவங்க ஸ்கேன் எடுக்க வச்சாங்க, உள்ள பிளட் டெஸ்ட் எடுக்க வச்சாங்க, இவர் எதுவுமே பண்ண கிடையாது. இவர் என்னப்பா ஒரு பிரச்சனைன்னு கேட்டாரு, என்ன பார்த்தாரு, நான் பேசும்போது என்ன பண்ணாரு, அவர் என் பாட்டுக்கு எழுத ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு கோவம் வந்துச்சு. அவர் என்ன பண்ணாரு, நான் பேசிட்டு இருக்கிறேன், வழி இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருக்கிறேன், அவர் ஒரு வார்த்தை என்ன பண்றாரு, பண்ண மாட்டாரு, கேட்க மாட்டாரு. 2 டேப்லெட் கொடுத்தாரு, சாப்பிட்டா சரியாயிடுச்சு. ரொம்ப ஷாக்கு இருக்கு. 2 ஃப்ரெண்ட்ஸும் வராங்க, ஈவினிங் வரான், பார்க்கறதுக்கு வரும்போது நல்லா ஆயிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது சொல்றாரு, நல்லா ஆயிடுச்சு. எப்படி நல்லா ஆயிடுச்சுன்னு அவர் முதல் ஃப்ரெண்டு கேட்கிறார். அப்பா, நீ சொன்ன ஹாஸ்பிட்டலுக்கு போன, அவ்வளோ டெஸ்டஸ் எடுத்தாங்க, அவ்வளோ ஸ்கேன் எடுத்தாங்க, அவ்வளோ டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க, எதுவுமே எனக்கு ஹீல் ஆகல. இந்த நம்பர் 2வது நம்பர் கொடுத்த இடத்துக்கு போனேன், 3 டேப்லெட் தான். அந்த டாக்டரை பார்த்தே எனக்கு பார்க்கும்போதே பிடிக்கல. வயசான நபரா இருந்தாரு, ஒரு சின்ன இடத்துல உட்கார்ந்து இருந்தாரு. ரொம்ப நேரம் வெயில நின்று நான் போய் என்ன பண்ணேன், டோக்கன் வாங்கிட்டு உள்ள போனேன். ஆனா என்ன பண்ணுச்சுங்க, 3 டேப்லெட், 2-3 டேப்லெட் தான் போட்டோம், சரியாயிடுச்சு. ஒரே டேப்லெட் தான் கொடுத்தாரு. ஷாக் ஆயிட்டாங்க இவங்கெல்லாம். அப்ப 2வது நம்பர்கிட்ட கேட்கிறேன், 2வது நம்பர்கிட்ட என்னப்பா டிஃபரெண்ட், எதுக்காக, எதனால, ஏன் நல்லா ஆச்சு, நல்லா ஆகல அப்படின்னு சொல்லி அந்த டவுட் வருமா வராதுங்களாங்க, வரும். அப்போ அந்த டாக்டர் கிட்ட கேட்கறாங்க, போய் அந்த டாக்டர் என்ன பண்றாங்க, கேட்கறாங்க எதனால ஹீல் ஆச்சுன்னு போது அந்த டாக்டர் சொல்றாரு, அவங்க எதுக்காக கொடுத்தாங்க, உனக்கு ஒரு நோய் இருக்குது, உனக்கு என்ன இருக்கு, அந்த நோயை ஒரு கிருமி கொண்டு வந்துருச்சு, அந்த நோயுடைய ரூட் எனக்கு தெரியும், அந்த நோய்க்கான ரூட்டுக்கு மருந்து கொடுத்தேன். அந்த நோயை எடுத்து வர வெளியே அடையாளங்கள் இருக்கு இல்லையா, அடையாளங்களுக்கு மருந்து அவங்க கொடுத்தாங்க. எதோ கொடுத்தாங்க, சைன் ஆஃப் த டிசீஸ், அதுக்கு மருந்து கொடுத்தாங்க. உனக்கு காய்ச்சல் கிருமி இருந்துச்சு, உனக்கு பாடியில சரியாகல அப்படின்னும் போது, உன் பாடி சரியாகல அப்படின்றத காட்டுறதுதான் உன் பாடிக்குள்ள தேவன் ஒரு சிஸ்டத்தை வச்சிருக்காரு. அதுக்காக தான் உன் பாடி என்ன பண்ணுது, ஹீட் ஆகுது. பாடியில கெட்ட கிருமிகள் வரும்போது ஹீட் ஆகுது. அதுதான் என்ன வருது, ஃபீவரா இருக்கு. உனக்குள்ள இருக்கிற கெட்ட கிருமிகளை வெளியே தள்ளுறதுதான் கோல்டு வருது. கரெக்டுங்களா, கோல்டு மூலமா என்ன வருது, வெளியே வருது. பாடி பெயின், பாடி என்ன பண்ணுது, டெத் செல்ஸ் எல்லாம் உள்ள அவுட் பண்றது, பாடி பெயின் வருது. அப்ப இதெல்லாம் கொண்டு வந்து ஒரு கெட்ட கிருமி உனக்குள்ள போயிருக்குது. அதுக்குதான் நான் மருந்து கொடுத்தேன். அவங்க என்ன கொடுத்தாங்க, சளிக்கு. அப்படின்னா அந்த டிசீஸை வெளியே காட்டுற அடையாளங்கள் இருப்பாரு, அதுக்கு மருந்தை கொடுத்தாங்க. அதுக்கு மருந்தை கொடுக்கறதுனால உங்களுடைய பாடி பெயினோ டிசீஸ் என்ன பண்ணாது, போகாது. அப்போ ஒரு டாக்டர் எதுக்கு மருந்து கொடுக்குறாங்க, அடையாளத்துக்கு மருந்து கொடுக்குற. இன்னொரு டாக்டர் எதுக்கு மருந்து கொடுக்குறாரு, அந்த டிசீஸ் உடைய ரூட்டுக்கு, கிருமிக்கு மருந்தை கொடுக்குறாரு. அப்போ நம்ம இன்னைக்கு இருக்கிறோம், ஒரு டாக்டர் இருக்கிறாரு, 7th ஏஞ்சல் 7வது படிச்சு ஒரு டாக்டர் இருக்கிறாரு, அவர் மருந்து கொடுத்திருக்காரு. இதெல்லாம் 1200 மருந்து இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? உங்க லைஃப்ல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு சொன்னா ஒரு மருந்து எடுத்து சாப்பிடுங்க. காலையில ஒரு மருந்து. உங்க லைஃப்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா, காலையில ஒரு மருந்து சாப்பிடுங்க. டெய்லி மருந்து சாப்பிடுங்க. டெய்லி ஒரு மருந்து எடுத்து சாப்பிடுங்க. உங்க லைஃப்ல பிரச்சனை இருக்கான்னு கேளுங்க. எல்லாத்துக்குமே இந்த மருந்து இருக்குங்க. ஆனா இது யாருமே என்ன பண்றது இல்லைங்க, வர்றது கிடையாது. ஒரு சின்ன டொக்குல இருக்குது, சரியா இங்கிலீஷ் பேச தெரியல இந்த டாக்டருக்கு. புரிஞ்சுதுங்களா? அப்ப அது மாதிரி நாம என்ன பேசி கொண்டிருந்தோம், இந்த மரத்துக்கு ஹீலிங் எப்படி நடக்கணும், எந்த வழியில தேவன் திரும்ப ரெஸ்டோர் பண்றாரு, என் வாழ்க்கை எப்படி ரெஸ்டோர் பண்றாரு அப்படின்றத காரியத்தை குறிச்சு நான் காட்டுறேன். இன்னைக்கு எப்படி கொண்டு போறாரு நம்ம ஆரம்பிக்கலாமா? எடுத்து போலாம். கவனிங்க, நல்லா கவனிங்க. தீர்க்கதரிசி சொல்றாரு, கவனிங்க நல்லா. நான் தனிப்பட்ட மனுஷனுக்கு சொல்றேன், அதுக்கப்புறம் பாருங்க. அப்பொழுது யோவேல் கண்ட விதமாகவே 4 வெவ்வேறு கட்டங்களில் வாழ்கிற அருவருப்பாக காணப்பட்ட பேராசை கொண்ட பற்களுடைய வண்டு அங்கே வந்தது.
மேடம் சொல்றாரு அது ஒரே பூச்சி தான், ஒரே பிசாசு தான், ஒரே அட்வர்சரி தான், எதிராளி தான். அவன் நம்ம வாழ்க்கையில வெவ்வேறு கட்டங்களை வெவ்வேறு மாதிரி வருவான். சில இடங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வருவான், சில இடங்கள்ல குடும்ப பிரச்சனை மாதிரி வருவான், சில இடங்கள்ல பைனான்சியல் கிரைசிஸ் மாதிரி வருவான், சில இடங்கள்ல டிசீஸ் வியாதிகள் மாதிரி வருவான், சில இடங்கள்ல குடும்ப சமாதானத்தை குலைத்து படுகிறவன வருவான். எல்லாம் ஒருத்தனே தான். சில இடங்கள்ல பலவீனமா வருவான். ஆனா ஒரே பிசாசு தான். திருப்பதி சொல்றாரு அழி உண்டாக்குற 4 கட்டம் வலிச்சுடைய புழுவானது அந்த அழகான தேவனுடைய மரத்தை அழித்து போட அங்க வந்தது. அப்ப நான் சொல்றேன், தனிப்பட்ட மனுஷனா தனிப்பட்ட வாழ்க்கையில அந்த வண்டு உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் ஏதோ ஒரு எண்ணில் சீரழிச்சிருக்கா இல்லையா? முழுதாங்க கேட்கிறேன், சீரழிச்சிருக்கா இல்லையா? தேவனால் நடப்பட்ட மரமா இருந்தாலுமே இன்னும் எனக்கு என்ன இல்லைங்க, கனி தர்ற வாழ்க்கை, வித்தோடு கூட இருக்கிற கனி தர்ற வாழ்க்கை இல்ல. ஒருவேளை அப்படி இருந்தாலும் என் மேல இருக்கிற பட்டை சரியில்லை. ஏமா இந்த மரத்தை தொட்டா சின்ன காத்து வந்தா என்ன ஆயிடுது, ஒரு காற்று அடித்தா நான் விழுந்துடுறேன், என் இலைகள் உதிர்ந்து போகுது, என் இலைகள்லாம் பொட்டரிக்கப்பட்டு போயிருக்குது. ரீசன் என்ன? இந்த பூச்சிகள் தான் என் வாழ்க்கையில ஏதோ ஒரு எண்ணில் கிரியை செய்யுது. உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்கிற பூச்சி எதுவா இருக்குதுன்னு சொல்லி நீங்க பாருங்க. எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? இந்த பூச்சி தான் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? எப்ப பூச்சிகள் வந்து மேல சுத்தாது, கவனிங்களா? பூச்சி எங்க சுத்தம்? இலை மேல சுத்தாது, பாத்திருக்கீங்களா? எங்க சுத்துங்க? ஒண்ணு உள்ள கிரியை செய்யும். ஒரு பழத்துக்கு வெளியில வர்ற பாதிப்பை விட உள்ள வர்ற பாதிப்பு தான் மோசமானது, கரெக்டா? வெளியில இருக்கிற பறவைகளாலேயோ வெளியில இருக்கிற ஸ்ட்ரேஞ்ச் திங்னாலேயோ வர்ற பாதிப்பை விட ஒரு புழு உள்ள போய் உள்ளிருந்து அரிக்கும் போது அந்த பழம் முழுதுமா கேட ஆரம்பிக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? கரெக்டுங்களா உங்களுக்கு? அந்த மாதிரி ஒரு பிசாசு என்ன பண்றான்னு சொன்னா, இந்த சபையில வெளியில இருந்து பிரச்சனை வைக்க மாட்டான், உள்ள வைப்பான். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் மூலம் பிரச்சனை இல்ல, உள்ள ஒரு புழுவா உள்ள கொண்டு வரும். அவிசுவாசம் ஆகிய அந்த பீட்டில் வண்டா என்ன பண்ணுவோம், இன்செக்டா உள்ள வருவோம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்ப பாருங்க, தீர்க்கதரிசி சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க. முதலாவது அங்கு வெவ்வேறு பூச்சிகள் உள்ள, உண்மையில் அது ஒரே ஒரு பூச்சி தான். நான் தான் சொன்னேன், ஒரே பூச்சி தான். வியாதியை கொண்டு வர்றது ஒரு பூச்சியா இருக்குது. அதே போல அதோட அவுட்புட்டா பிரச்சனைகளும் கடன்களை கொண்டு வரது வேற ஒரு பூச்சியா இருக்குது. வியாதி வர்றதுனால என்ன வருது உங்களுக்கு? வியாதி வர்றதுனால என்ன வருது? பயம் வருது, அவிசுவாசம் வருது, ஹாஸ்பிட்டல் போறீங்க, அதுக்கான கடனாளி ஆகுறீங்க, அதுக்கு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றீங்க. எல்லாமே ஒரே பூச்சி தான். புரிஞ்சுதான் உங்களுக்கு? விசுவாசிக்கிறீங்களா? தனிப்பட்ட லைஃபோட சொல்றேன் உங்களுக்கு. அப்ப அதே போல உங்க லைஃப்ல நடக்கிற ஏதாவது ஒரு விஷயம் வந்து என்ன பண்ணுது, கனி தர்ற வாழ்க்கையா இல்லாதபடிக்கு பிசாசு எடுத்து போடுறான். ஆமென். பாருங்க, இந்த மகத்தான தேவனுடைய மரத்திடம் நோக்கி அணுகுவதை கவனியுங்கள். சபையை நாம் மரம் என்று அழைக்கலாம். தனிப்பட்ட மனுஷனையும் சொல்றேன், சபையை சொல்றேன். இப்ப பாருங்க, இது எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்றதை குறித்து சொல்ற பாருங்க. முதலாவது வருவது பச்சை புழு. அது ஒரு சிறிய புழு. அந்த பச்சை புழு அது என்ன செய்தது? மரத்தின் கனியை நிர்மூலமாக்க வருகிறது. ஒரு தனிப்பட்ட மனுஷன் வரும்போது நியூ பர்த் எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள ஒரு மனுஷன் வரான். தனிப்பட்ட வாழ்க்கைக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். நியூ பர்த், புதிய பிறப்பின் அனுபவத்துக்குள்ள செய்தியுடைய ஓட்டத்துல வரும்போது ஃபர்ஸ்ட் அவனை கனியுள்ள ஜீவியத்தை, வார்த்தையினால் கனி கொடுக்கிற ஜீவியத்தை பிசாசு தொடுவான். கனி கொடுக்கிற நான் சொன்ன கனியை எதுக்காக சொன்னேன்? நிறைய நோக்கம் இல்லாம கனி கொடுப்பாங்க, அதுல வித்து இருக்காது. கனியே வித்தடங்கிய பகுதி, வித்தை மூடிய பகுதி தான் கனி. வார்த்தைக்கு நீ வெளிப்படுத்துற கனிக்கு தெய்வீக வெளிப்பாடு வேணும். புரியுதுங்களா? உங்கள் நன்மைக்காக உங்க பெருமைக்காக கனி கொடுக்கிற வாழ்க்கை இருக்கக்கூடாது. இப்போ எந்த நோக்கத்துக்காக சகோதர சிநேகத்தை பாராட்டுறீங்க? எந்த நோக்கத்துக்காக அன்பை பாராட்டுறீங்க? எந்த நோக்கத்துக்கு பொறுமையா இருக்கீங்க? எந்த நோக்கத்துல தெய்வீக அன்பில் இருக்கிறீங்க? எந்த நோக்கத்துக்கு தைரியத்தோட செயல்படுறீங்க? எந்த நோக்கத்துல ஞானத்தோட செயல்படுறீங்க? இந்த கனிகளுக்கு பின்பதாக தெய்வீக வெளிப்பாடு இருக்குதா? புரிஞ்சா உங்களுக்கு? டிவைன் ரெவலேஷன் இருக்குல்ல. அதனாலதான் பிரதர்லி கைண்ட்னஸ் இந்த நாட்களை ரொம்ப தவறா புரிஞ்சு கொள்றாங்க நிறைய பேர். சகோதர சிநேகம் எதுக்கு எடுத்தாலும் அன்பு 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 அன்பு. அந்த அன்புன்றது ஒரு ஃப்ரூட். அதான் சொல்றேன், இங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டே தான் லைவ் தான், லவ் தான். பாருங்க, நான் சொல்றேன் பாருங்க. இப்போ அதுதான் நடந்தது. நான் சொல்றது திருவதர்சி சர்ச்சிலே சொல்றாரு. அது முதல் காரியம். இப்பொழுது நாம் சரித்திரத்துக்கு சென்று முதலாவதாக நிகழ்ந்த காரியம் என்னவென்று பார்ப்போம். கௌரவம் உள்ள குழு ஒன்று சாதாரணமான மனிதர்களை சேர்த்து கொண்டது. அந்த கௌரவம் உள்ளவர்கள் தான் நீங்கள் வியாதியஸ்தர்களை சுகப்படுத்தி மற்ற அற்புதங்களை
செய்வதெல்லாம் நல்லதுதான். ஆனால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? மேலான நிலைமுறை உள்ளவர்கள், உதாரணமாக நகராண்மை கழக மேயர், நீதிபதி போன்ற கௌரவம் உள்ளவர்கள் மற்றும் நகரத்தை சேர்ந்த பிரசித்தி பெற்றவர்கள் இதை அறிந்து கொள்ளும் அளவிற்கு இதை அமைக்க வேண்டும். இப்போது நீங்கள் சேர்ந்து வருவது போல் கூச்சலிட்டுக் கொண்டே இருப்பார்கள் என்றார். அவர்கள் உங்களை சேரவே மாட்டார்கள். உங்களை கண்டாலே அவர்களுக்கு பயமாயிருக்கிறது என்றனர். அப்படின்னா ஆதி பெந்தகோஸ்தேல முதல்ல பிசாசு கொண்டு வந்த எபேசு காலத்துல கொண்டு வந்த முதல் பிரச்சனைன்னு சொன்ன அப்படின்னு சொன்னா நிக்கோலாய் மதஸ்தரின் வித்து. அதான் முதல் பூச்சியான் வெளிப்படுது. என்ன வெளிப்படுச்சு? அப்ப நிக்கோலாய் மதஸ்தரின் வித்து ஒரு சபைக்குள்ளே, அங்க நிக்கோலாய் மதஸ்தரின் வித்து ஃபர்ஸ்ட் உள்ள வருது. அப்ப என்ன பண்ணாங்க சொன்னா, சபையில மிகப்பெரிய பணக்காரங்களை உள்ள வராங்க. பரிசுத்தாவி சபையை லீட் பண்றதுக்கு பதிலாக அங்க என்ன சொன்னா ஆயர்களை ஏற்படுத்துற முறை வருது சபையில. வார்த்தை பரிசுத்தாவி என்ன சொல்றது அதே சபையை நடத்தணும்ன்றதுக்கு பதிலாக அதாவது நல்ல பணக்காரங்கள சபை கூடுறாங்க. பணக்காரங்கள இப்ப நிறைய சபைகள் டினாமினேஷன் கூட நடக்கும். நல்ல பணக்காரங்களா இருந்தா அவங்களை பாட்டு பாடுறதுக்கு கூடுவாங்க. அவங்களுக்கு அது வர இருக்குதா இல்லையா? பரிசுத்தாவிக்குரிய டெடிகேஷன் அவங்களுக்கு கூட இருக்குதா இல்லையா? நான் பார்த்துருக்கேன். எந்த மெசேஜ்லயே அது நடக்குது. அவங்களுக்கு எந்த வரவு இருக்குதா இல்லையான்னு பார்க்க மாட்டாங்க. நல்ல பணக்காரமா இருந்தா அவங்க அப்படியே என்ன வர்ஷிப் லீடர். பார்த்திருக்கீங்களா? என்னங்க பரிசுத்தாவில டெடிகேட் பண்ணப்பட்ட வாழ்க்கையும் அந்த வரவும் இல்லாதபடிக்கு இல்லாம ஆதி பெந்தகோஸ்தேல நடந்த அனுபவம் தான் அந்த முதல் பூச்சி அங்கதான் உள்ள வருது. அப்போ என்ன பண்ணுங்க, உங்களுடைய சபை அமைப்ப உங்களுடைய நிலையை சற்று என்ன பண்ணு, மாடிஃபை பண்ணு, உலகத்துக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணு. அப்புறம் எல்லாரும் உள்ள வருவாங்க. அதே போல தனிப்பட்ட வாழ்க்கையில கூட நம்ம வாழ்க்கையில அந்த பூச்சி எப்படி வருதுன்னு சொன்னா, தேவனுக்காக ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காதீங்க பிரதர், கொஞ்சம் ஃப்ரீயா இருங்க, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட பழகுங்க. அப்பதான் நம்ம சுவிசேஷத்தை கொண்டு போய் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும் பிரதர். நமக்குள்ள சத்தியம் அப்பதான் என்ன பண்ணுங்க அது பரவும் பிரதர். அதனால என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ஃப்ரீயா போங்க பிரதர், கொஞ்சம் ஃப்ரீயா இருங்க ஃப்ரெண்ட்ஸோட கூட. ஒரு பார்ட்டியா நீங்க குடிக்காதீங்க, அங்க போய் என்ன பண்ணுங்க, நீங்க உட்காந்துக்கோங்க. நீங்க செய்யாதீங்க, நீங்க என்ன பண்ணாதீங்க, குடிக்காதீங்க பிரதர், நீங்க குடிங்க, நீங்க பாப்கார்ன சாப்பிட்டு உட்காருங்க, நீங்க வாங்க பிரதர். அப்புறம் என்னங்க, பிசாசு ஏற்படுத்துற முதல் ரூட் என்னன்னு சொன்னா, இந்த பூச்சி நான் லைஃப்ல வருவான். சொந்த பந்தம் பரவாயில்ல பிரதர், நாங்க எதுவுமே கலந்துக்க மாட்டோம், நாங்க என்னவா செய்ய மாட்டோம். ஆனாலும் என்ன பண்ணுவோம், ஃபங்க்ஷனுக்கு வருவோம். நாங்க என்ன பண்ணுவோம், ஃபங்க்ஷனுக்கு வரோம். இன்னைக்கு ஒரே நாள் தான் பிரதர், சரி இன்னைக்கு ஒரே ஒரு நாள் பொட்டு வச்சுக்கோ, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான் பண்ணு பூ வச்சுக்கோ, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் என்ன பண்ணு ஜுவல்ஸ் போட்டுக்கோ, இன்னைக்கு ஒரே நாள். ஏன்னா அப்பதான் உங்களை எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாரும் அங்கீகரிப்பாங்க. அது மூலமா நம்ம என்ன பண்ணலாம், தேவன் நாமத்தை என்ன பண்ணலாம், பறைசாட்டலாம். அது மூலமா என்ன பண்றீங்க சொன்னா, உங்களுக்குள்ள அந்த பூச்சி அனுமதிக்கிறீங்க உள்ள. புரியுதுங்களா? எத்தனை பேர் அனுமதிக்கிறோம் அந்த மாதிரி? எத்தனை பேர் சகோதரர் அனுமதிக்கிறோம்? பொய்யான சகோதர சிநேகத்தினால வர்ற விளைவு இது. வார்த்தை எப்போதும் வார்த்தையாக நிற்கும். கவனிங்க, பாருங்க, சகோதர அன்பு, விசுவாசம், சந்தோஷம். இந்த பச்சை புழு அங்க அடைந்து மரத்திலிருந்து கனிகளை நாசம் பண்ண தொடங்கினது. தொட்டது அந்த பச்சை புழு. புரியுதுங்களா உங்களுக்கு? என்ன பண்ணுது, பாமருவாம். பச்சை புழு ஏதோ காலி பண்ணுது, கனியை காலி பண்ணுது, மரத்தின் கனிகளை நாசம் பண்ண தொடங்கியது. கனிகளை குறித்து 2 பக்கம் கீழே பாருங்க. அவன் எடுத்து போட்ட முதலாம் கனி சகோதர அன்பு, அது உண்மை. ரைட் கைண்ட் ஆஃப் பிரதர்லி கைண்ட்னஸ், சரியான வகையான சகோதர சிநேகம். ஒரே ஆவியினால கட்டப்பட்ட, வார்த்தையினால கட்டப்படுற சகோதர சிநேகம் அது. ஒத்த புள்ளி உள்ள பறவைகள் என்ன பண்ணும் ஒன்னா, புரியுதுங்களா உங்களுக்கு? feathers of flags flying together, ஒன்னா பறக்கும். அப்போ நோக்கங்கள் வேற, ரத்தம் உள்ள பாயிர ரத்தம் வேறன்னும் போது அது பறவையா இருந்தாலும் ஒன்னா பறக்காது. இதுதான் பிசாசன கொஞ்சம் மாடிஃபை பண்ணி, நீ புறாவா காக்கையா இருந்த புறாவா மாறிக்கோ, சாமர் மேல பூசிக்கின்னு அந்த காக்கைகளை உள்ள கூட்டு வரதுக்காக லைட் என்ன பண்ணு, புறா கூட்டத்துக்குள்ள வான்றது. ஒரு மாடிஃபைட் ரிலீஜியன் வர்ஷிப் பண்ணல, அதை பெற்றுக்கொள்ள. புரியுதுங்களா உங்களுக்கு? தேவனால நியூ பர்த் ரிலீஜியனா பெற்றுக்கொண்ட, புதிய பிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட அந்த காரியத்தை தான் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். இயல்பாவே நமக்குள்ள அந்த காரியம் வரணும் நியூ பர்த் மூலமா. பாருங்க, எது வந்துச்சு, அந்த சபையை அந்த இடத்துல கொன்று போடுகிற காரியங்களில் ஒன்றாகும். சொல்ற பாருங்க, ஒரு மரத்துடைய கனி போயிடுச்சுன்னு சொன்னா அந்த மரம் திரும்ப ரீப்ரொடியூஸ் ஆகாது. கரெக்டா? பிசாசு எது தாக்குறா பாருங்க. ரீப்ரொடியூஸ் என்ன அர்த்தம்?
இன்னொன்னு உருவாகுது. பிசாசு பாருங்க, டார்கெட்டா ஃபர்ஸ்ட் என்ன பண்றான், ஃபர்ஸ்ட் இந்த மரத்தை அட்டாக் பண்ண கிடையாது, அந்த மரத்தின் மூலம் வர்ற வார்த்தை வித்து அடங்கிய கனியை அட்டாக் பண்றது மூலமா இந்த மரம் இன்னொரு இடத்துல வந்துடக்கூடாது, இன்னொரு எந்த இடத்துல என்ன பண்ணிவிடாது, வந்துடக்கூடாது கனியை அட்டாக் பண்றான். அப்ப அது மாதிரி நம்ம லைஃப்ல பிசாசு என்ன பண்ணுவான்னு சொன்னா, உங்களை போல இன்னொரு சகலம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையில தெய்வீக கனிகளை கொடுக்காதபடிக்கு அதை அட்டாக் பண்றது மூலமா அது என்ன பண்ணாது, மத்த இடத்துல பரவா. நிறைய பேர் எதை பார்த்து பேசுவாங்க, எதை பார்த்து வருவாங்க, எல்லாரும் கனிகளை பார்த்தா வருவாங்க. ஆனா கனிக்குள்ளதான் வித்து இருக்குது, அந்த வித்து தான் தேவனுடைய வார்த்தை இல்லையா, அதான் பரிசுத்தாவி. வெறும் கனி மட்டும் பரிசுத்தாவி இல்ல, புரிஞ்சா உங்களுக்கு? திரும்ப சொல்றாரு இல்லையா, நமக்கு வெறும் ஆவியின் கனிகள் மட்டும் பரிசுத்தாவி. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஃப்ரூட் வந்து பரிசுத்தாவிக்கு அடையாளம் கிடையாது. டோக்கன் லைஃப் தான் பரிசுத்தாவிக்கான அடையாளம். நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, கனி மிகுந்த ஜீவிய பரிசுத்தாவிக்கு அடையாளம் அல்ல. ஆனா பிசாசு இன்னைக்கு கனி மிகுந்த ஜீவியத்தை வச்சு பரிசுத்தாவி இருக்கிறதா காட்டுறான். அது யாரோ வேணாலும் கனியை கொடுக்கலாம். ஆனா வித்து இல்லாத கனிகள், நான் ஆல்ரெடி சொன்ன உங்களுக்கு, வித்து இல்லாத கனிகள். ஆனா டோக்கன் லைஃப் இஸ் த எவிடன்ஸ் ஆஃப் த ஹோலி கோஸ்ட். A good life is not evidence of the Holy Ghost. நல்ல ஜீவியம் பரிசுத்தாவிக்கான அடையாளம் அல்ல. புரியுதா உங்களுக்கு? வெளிப்பாடு மிக்க a token life இல்லீங்களா? டோக்கன் லைஃப் அடையாளம் விடப்பட்ட ஜீவியம். எதனால அடையாளம் விடப்படணும்? ரத்தத்தினால் அடையாளம் விடப்பட்ட ஜீவியம். ரத்தம்ன்றது என்னங்க? அந்த நேரத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையினால் சுற்றப்பட்ட கனியா நாம் இருக்கணும். அதான் எவிடன்ஸ் ஆஃப் த ஹோலி கோஸ்ட். இவன் பிசாசு எதை அட்டாக் பண்றான், எடுத்தோடனே எதை அட்டாக் பண்றான், எதை அட்டாக் பண்றான்? கனி. அப்ப கனி போயிடுச்சுன்னு சொன்னா அந்த மரம் திரும்ப ரீப்ரொடியூஸ் ஆகாது. என்னவாது? இப்ப பிசாசு அங்க அட்டாக் பண்றான். நம்ம இங்க பிரச்சனையே இங்க இதுதான். புரியுதுங்களா? ரத்தம் பூசப்பட்ட அடையாளத்தினால ஒரு வாழ்க்கை வாழ்றது கிடையாது. சில நபர்கள் கனி இருக்குது, அதை பரிசுத்தாவை நினைச்சுக்கிறாங்க, ஆனா உள்ள என்ன இல்ல, வித்து. அதான் அடையாளமே, வித்து தான் அடையாளமே. இந்த மரம் எதுன்றது வித்து தான் அடையாளமே. புரிச்சா உங்களுக்கு? அது என்னங்க, கனியெல்லாம் நீ பாருங்க, பிசாசு கனியே கூட இன்னைக்கு என்ன பண்ணிட்டான், கனியை கூட என்ன பண்ணிட்டாங்க, மாடிஃபை பண்ணிட்டா. கனியை கூட மாடிஃபை பண்ணா. கரெக்டுங்களா? பாருங்க, எந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கனியை கூட ரெப்ளிகேட் பண்ண முடியும் பிசாசு காட்டிட்டான். அப்போ நீங்க ஆவிக்குரிய மாம்சரீதியான உலகத்துல எது பாக்குறீங்களோ அது ஆவிக்குரிய உலகத்துல நீங்க அப்படியே பாருங்க. நீங்க மார்க்கெட்டுக்கு போங்க, எல்லா கனிகளும் அப்படி இருக்கும். ஆனா சீட்லெஸ் அப்படின்றதுக்கு சீட்லெஸ் ஃப்ரூட் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி புரிஞ்சுக்கணும்? ஆவிக்குரிய உலகத்துல என்ன புரிஞ்சுக்கணும் நீங்க? இப்போங்க ஆவிக்குரிய உலகத்திலையும் விதை இல்லாத கனிகள் கொண்ட ஜீவியங்கள் இருக்க போதுன்றதை புரிஞ்சுக்கணும். பிசாசு கனியை கூட என்ன பண்ணுவான், நடித்து ஆள் மாறாட்டம் பண்ணுவான். அதை பரிசுத்தாவி நம்பாதீங்க. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அதனால இந்த காலத்துல அந்த ரெவலேஷன் வந்துச்சு, இந்த காலத்துல அந்த ரெவலேஷன் வந்துச்சு. திருவரிசி அப்படிதான் ஃபர்ஸ்ட் நினைச்சார். பெந்தகோஸ்தே ஜனங்க என்ன நினைச்சாங்க? பெந்தகோஸ்தே வல்லமை, பரிசுத்தாவின் வல்லமை தான் பரிசுத்தாவின் நினைச்சாங்க. சரி, வரங்கள் தான் பரிசுத்தாவின் நினைச்சாங்க. வரங்கள் தான், புரியுதா உங்களுக்கு? ஆனா அது இல்லைன்னு சொல்லி திருவரிசி வரும்போது, ஆரம்பத்துடைய திருவரிசி ஊழியத்தின் ஆரம்பத்துல கனிதான் பரிசுத்தாவின் நினைச்சார். அதுக்கப்புறம் தான் லேட்டர்லி திருவரிசி ரிவீல் ஆகும் போது இந்த மணி நேரத்துக்கு செய்தியை விசுவாசிக்கிறதா பரிசுத்தாவின் சொல்லப்பட்டுச்சு. இந்த மணி நேரம் செய்தி தான் பரிசுத்தாவின் சொல்லப்பட்டுச்சு. இன்னும் லேட்டர்லி திருவரிசிக்கு 65 வரும்போது இன்னும் அந்த ட்ராக் மாறுச்சு. என்ன மாறுச்சு? இந்த மணி நேரத்துக்கு இயேசு கிறிஸ்து ஒரு நபரில் இருப்பதை விசுவாசிப்பதா பரிசுத்தாவி. எப்படி ஸ்டேஜஸ் எப்படி பிரியுது பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆவியின், சொல்லுங்களேன், இல்ல ஆவியின் வரங்கள் பரிசுத்தாவின் பெந்தகோஸ்தே சொல்றாங்க. அந்நிய பாஷை பேசுறதா. Tongues is not evidence of the Holy Ghost. Tongues, அந்நிய பாஷை. அந்நிய பாஷை தான் வந்து பரிசுத்தாவின் அடையாளம். பெந்தகோஸ்தே ஜனங்கள் கத்துறாங்க, அது பரிசுத்தாவின் அடையாளம் அல்ல. ரெண்டாவது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கிராஸ் பண்ணும்போது திருவித செய்தி ஸ்டார்டிங்ல வரும்போது கனி மிகுந்த வாழ்க்கை, அதை நசரேயர்களை கொண்டு வந்துச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? நசரேயர்களையும் மெத்தோடிஸ்டுகளையும் கொண்டு வந்துச்சு, கனி மிகுந்த வாழ்க்கை. ஆனா பிசாசு அதையும் ஆள்மாறாட்டம் பண்ணிட்டாங்க. சீட்லெஸ் ஃப்ரூட் இன்னைக்கு வந்துருச்சு. இந்த காலத்துல ஒரு காலத்துல அது இருந்துச்சு, எஸ் கரெக்ட் தான். ஆனா இன்னைக்கு அது கிடையாது. அடுத்தது திருவரிசி செய்தி வரும்போது என்ன சொல்லப்படுச்சு? இந்த மணி நேர செய்தியை விசுவாசிக்கிறதா பரிசுத்தாவின் வந்துச்சு. அடுத்த ஸ்டெப், ஃபர்ஸ்ட் வரோம், அதுக்கப்புறம் கனி, அதுக்கப்புறம் அந்த மணி நேர செய்தியை விசுவாசிக்கிறதா பரிசுத்தாவின் வந்துச்சு. அதுக்கப்புறம் லேட்டர்ல திருவரிசிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வரும்போது எப்படி வருதுன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு நபரில் வாசம் செய்வது பரிசுத்தாவி.
மீன்ஸ் சொன்னா இயேசு கிறிஸ்து மீன்ஸ் அந்த வார்த்தை ஒரு நபருக்குள்ள இருக்கிறத ரெகக்னைஸ் பண்றது, என்னங்க அங்கீகரிக்கிறது, வார்த்தை ரிசீவ் பண்றது. புரிஞ்சா உங்களுக்கு? அந்த வார்த்தை ரிசீவ் பண்றது ஹோலி கோஸ்ட் உடைய அதான் அடையாளம். ஒரு நபருக்குள்ள மேனிஃபெஸ்ட் ஆகுறது, வெளிப்படுவது. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் கனியை குறிச்சிருக்கிற விஷயம். பிசாசு ஃபர்ஸ்ட் டச் பண்ற விஷயம் நம்ம லைஃப்லயும். நான் சொன்னேன் சபை காலத்துலயும் அதான் டச் பண்ணலாம், நான் காட்டினேன் உங்களுக்கு. இப்ப தனிப்பட்ட மனுஷனோட வாழ்க்கையில பிசாசு டச் பண்ற விஷயம் எதுங்க? எதுங்க? இந்த இடத்த டச் பண்ணுவான். ஆனா ஏன் அதை டச் பண்றான்னு நம்ம யோசிச்சு பார்த்தா, அவன் நோக்கம் கனி கிடையாது. கனிக்குள்ள இருக்கிற வித்து தான் தேவனுடைய வார்த்தை. அதை எடுத்து போடலாம், அது திரும்ப ரீப்ரொடியூஸ் ஆகுது. ஏதோ ஒரு நிலத்துல போய் என்ன ஆகுங்க, ஏதோ வேற ஒருத்தருடைய இருதயமாகி நிலத்துல. ஏன் பிரதர் நீங்க இப்படி இருந்தீங்க, இப்படி குடிச்சிட்டு இருந்தீங்க, இந்த மாதிரி இருந்தீங்க, இப்படி மாறிட்டீங்கன்னு யாரோ ஒருத்தர் கேட்பாங்க போது நாம என்ன சொல்லுவோம்? அவன் பிரதர் நானே மாறிட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. எப்படி சொல்லுவீங்க? தேவனுடைய வார்த்தை அப்படின்னா இந்த கனி வெளிப்படுத்துற கனிக்கு என்பதாக தேவனுடைய வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தையை அந்த மனிதனுக்குள்ள நீங்க போடுவீங்க. இதனாலதான் கிறிஸ்துடைய ரத்தம் என்ன மாத்துச்சு, இந்த மணி நேரம் வெளிப்பாடு என்ன மாத்துச்சு நீங்க சொல்லும் போது அந்த வித்து அவங்க இருதயத்துக்குள்ள போய் அந்த மரமா மாறும். பிசாசு அதை கட் பண்றான். இப்போ அதை என்ன பண்ணுவான்? இப்போ பண்ணிக்கிறீங்களா? பாருங்க, சபை அந்த இடத்துல கொண்டு போடுகிற காரியங்கள் ஒன்று. அதான் சபை அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுப்போ? இப்ப நம்ம வாழ்க்கையில என்ன பிரச்சனை? என்ன பிரீச் பண்ண என்ன வருது, என்ன வாழ்க்கை, என்ன சபைக்கு போய் என்ன பிரச்சனை சொல்றாங்களா இல்லையா? சில நேரங்களில் சின்ன இடத்துல வீட்டுல சண்டை போடும்போது சொல்லுவாங்க, என்னப்பா இவ்வளவு பைபிள் படிக்கிற நீ இப்படி சண்டை இப்படி பேசுறிய? ஒரே வார்த்தையில் என்ன பண்ணுவாங்க? எல்லா லேபர்ஸ் அப்படின்றாங்க. ஒரே வார்த்தையில என்ன நீ பிரீச் பண்ணி என்ன பிரயோஜனம்ன்றாங்க. அப்படின்னா பிசாசு ஈஸியா அட்டாக் பண்ற பகுதி அது. ஈஸியா நீங்க ஒரு ஆவிக்குரிய மரமா இருந்தீங்க சொன்னா தேவனுக்கு தெரியும். ஆனா அந்த வித்து உள்ள இருக்குது, ஜீவன் உள்ள இருக்குன்னு தெரியும். வெளி உலகத்துக்கு உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வித்தின் பாகம் வெளியே போகாத படிக்கு என்ன பிரேஷ் பண்ணி இவ்வளவு கோவப்படுற நீ, இவ்வளவு இப்படி கோவப்படுற நீ? இதான் தேவன் வாசனமா? இதான் ஊழியமா? இது ஒரே வார்த்தையில பிசாசு என்ன பண்ணிட்டான்? புரிஞ்சா உங்களுக்கு? எப்படி தாக்குறான்றது, உங்க வாழ்க்கையில எப்படி தாக்குறான்றது புரியுதா? அப்போ கனி மிகுந்த வாழ்க்கையை வாழணும்னு சொன்னா வித்து உங்களுக்குள்ள இருக்கணும், ஜீவனின் பாகம் பாஸ் ஆயிட்டே இருக்கணும். புரிஞ்சா உங்களுக்கு? இப்ப கனியை தூக்கிட்டான். ஆதி பெந்தெகோஸ்துல கனியை போயிடுச்சு. அப்பதான் கனிகள் 9 வரங்கள் அது நடுவில் வருது. ஒரு காரியம் பாருங்க. பாருங்க, முதன்மையானது கனிகளில் முதன்மையானது அன்பு. எந்த அன்பு? அன்புனோட திரும்ப பிரதர் அப்படி புரிஞ்சுக்காதீங்க. பாக்குற ஐயோ குழந்தைங்க நாய்க்குட்டி செத்துச்சு, அந்த அன்பு கிடையாது. வார்த்தையின்படியான அகாபே அன்பு வெளிப்படுத்தப்பட்ட அந்த அகாபே வெளிப்படுத்தப்பட்டிருக்குதா? அகாபே எங்க இருக்குது? தேவனுடைய சிந்தை, இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய அன்பா இருக்கிறார். அந்த அன்பு தேவனுடைய சிந்தைக்கு பின்புதான் இருந்துச்சு. இந்த நாட்கள் 7 முத்திரை திறக்கும் போது அதான் அகாபே லவ் கொண்டு வந்துச்சு, பிரமிட கொண்டு வந்துச்சு. அது வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை தான் அந்த அகாபே. புரிஞ்சா உங்களுக்கு? இந்த பேபி குழந்தைகளை கொஞ்சது கிடையாது. இயேசு கிறிஸ்து சொன்னாரு, குழந்தைகளை முத்தமிடுறாங்க. யாரு? பரிசேயர். காப்பு நாடாக்களை அகலமாக்குறாங்க, நீண்ட உடைகள் அணிக்கிறாங்க, பொறுமையா பேசுறாங்க. அது அன்பு கிடையாது. எது அன்பு? எது அன்புங்க? வார்த்தையின்படி ஒரு மனிதனை பார்க்கிறது, வார்த்தையின்படி அந்த ஆத்மாவை நேசிக்கிறது, வெளிப்படுத்தப்பட்ட இந்த மனிதனுக்கு வெளிப்படுத்தப்பட்ட மீட்பின் திட்டத்தில் அந்த மனுஷனை பார்க்கிறது. கவனிங்க, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, நற்குணம், விசுவாசம், சாந்தம், பொறுமை, பரிசுத்த ஆவியில். மரத்தின் 9 கனிகளுடன் 9 ஆவின் வரங்கள் மற்றவை. இதுக்குள்ள பாருங்க, முதலாவதாக அந்த புழு மரத்தின் கனியை தின்ன தொடங்கியது. அது 9 விதமான வரங்களை ஈன்று வந்தது. அந்த மரம் 9 விதமான வரங்களை ஈன்று வந்துச்சு. நம்ம லைஃப்ல அது ப்ரொடியூஸ் ஆகும் போது பிசாசு ஆவிக்குரிய விதத்துல அதை டச் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். ஏன்னா அதை டச் பண்ணும்போது நீங்க இன்னொரு ஆத்மாவை கொண்டு வரவே முடியாது. உன்ன சகோதரா நான் சொல்றேன் கவனிங்க, எல்லாம் நீங்க இன்னொரு ஆத்மாவை கொண்டு வரணும், உங்க லைஃப்ல வார்த்தையுடன் கூடிய கனிமிகுந்த ஜீவியம் தான் கொண்டு வரும். தெரியுமா உங்களுக்கு? ஒரே ஒரு மனுஷன் 3 வருஷம் வாழ்க்கை தான், 2000 வருஷமா பேசுறோம் நம்ம. எப்படிங்க? ஒரு மனுஷன் 33 வயசு 3 வருஷம் 1260 நாள் ஜீவியத்துல 33 உலகம் வருஷம் இன்னைக்கு வந்திருக்குது. அப்ப எது கொண்டு வருது ஒரு மனுஷனை? ஆனா எனக்கு பரிசுத்தாவின்றது உள்ள இருக்கிற வித்து. பட் ஒரு வெளியில இருக்கிறவங்க கொண்டு வருது, உங்களுடைய வெளிச்சம் மத்தவங்களுக்கு பிரகாசிக்க கடவுது. எனக்கு தேவனுக்கு தெரியும் பிரதர், அதெல்லாம் தேவையில்ல பிரதர். அப்படி இல்லை, அப்படி இல்லை. கனி பரிசுத்தாவி இல்ல, எஸ் கரெக்ட் தான். ஆனா கனிக்குள்ள பரிசுத்தாவியுடைய கிரியை இருக்குது, அதான் வித்து. அவன்
இப்ப நீ கனி கொடுக்கறதுக்காக வாழக்கூடாது, கனி கொடு, ஆனா வித்தை வெளிப்படுத்துறதுக்காக வாழணும். வித்தை வெளிப்படுத்தும் போது தானாவே கனி வெளிப்படும். கரெக்டுங்களா? ஒரு மரம் வித்தை மேல கொண்டு வருது, எங்க இருந்து கொண்டு வருது? பூமி வெளியே கொண்டு வரும்போது அந்த வித்தை பாதுகாக்கிறதுக்காக கனி வரும். அப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கனி ஒரு அட்ராக்ஷன் தான், கனி ஈர்ப்பு, ஏன்னா அதை புசிக்கலாம்னு சொல்லி புசிச்சு என்ன பண்ணுவாங்க, வித்தை நிலத்துல போடுவாங்க இல்லையா? வார்த்தை எடுத்து நிலத்துல போடுவாங்க. புரிஞ்சா இல்லைங்களா? அப்ப கனி ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிசாசு அதை தூக்கிடுவான். நம்ம லைஃப்ல தான் தூக்கி இருக்கிறான். அதுதான் சகோதரா, எவ்வளவு செய்தி பேசினா என்ன, எவ்வளவு செஞ்சா என்ன, வார்த்தையின் பட கனி இல்ல. வார்த்தை தேவனுக்காக ஏதாவது செய்யறீங்கன்னா செய்யல. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப பிசாசு நம்மள எதை டச் பண்ணிருக்கான், எந்த புழு டச் ஆயிருக்குது? இப்ப உங்களுக்கு யோசிச்சு பாருங்க. ஒருத்தருக்கு ஒண்ணு, எல்லாருக்கும் ஒன்னே கிடையாது. ஒருத்தருக்கு ஒரு பூச்சி மூலமா டச் பண்ணிருக்கான். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்ப பாருங்க, முதலாவது சொல்றாரு, 2 கொம்புகளுடைய பிசாசு வெட்டு கிளியை போல அங்க தாவி வருகிறான். பேராசை கொண்ட பற்களை குறித்து நீங்கள் அறிவீர்கள். அது முதலாவது கட்டம் பச்சை புழு சகோதர அன்பை தின்று விட அங்கே வந்தான். எதை சாப்பிட்டான்? எதை சாப்பிட்டாங்க? பிரதர்லி சண்டைகளை எங்க வர சொல்லுங்க. அவர் கனி இல்ல, இவர் கனி இல்ல, அவர் கனியோட வெளிப்பாடே தெரியாது, பொறுமையே கிடையாது, வார்த்தை கூட ஒரு சகோதரனை பாக்குற அந்த வியூ கிடையாது. பிசாசு இன்னொரு வேலை பண்ணிட்டான், பொய்யான சகோதர சிநேகத்தை கொண்டு வந்தான். ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னாங்க 7 தெய்வீக குணாதிசயங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டா 7 இருக்கணும் இல்லையா? நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன். உங்களுக்கு ஆப்போசிட் என்னங்க? விசுவாசம் இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் என்ன இருக்கணுமா இல்லையா? இல்ல போலி சொல்றோம், போலிகள். விசுவாசத்துக்கு நீங்க டைரக்ட் ஆப்போசிட்டா வச்சு அதை கண்டுபிடிச்சிருவீங்களே. பிசாசு உங்களை ஏமாத்துறதுதான் நோக்கமே தவிர அதுக்கு ஆப்போசிட்டா பண்றது கிடையாது. அவிசுவாசிக்கிறவங்க உலகத்தார், ஆனா சபையில இருக்கிற உண்மையான வித்துக்களை ஏமாத்துறதுக்கு பொய்யான விசுவாசத்தை கொண்டு வருவான், பொய்யான பொறுமையை கொண்டு வருவான், பொய்யான தேவபக்தியை கொண்டு வருவான், பொய்யான தன்னடக்கத்தை கொண்டு வருவான், பொய்யான வல்லமையை கொண்டு வருவான், பொய்யான சகோதர சிநேகத்தை கொண்டு வருவான். நான் என்ன கேட்கிறேன், சிம்பிளா சொல்றேன். உண்மையான சகோதர சிநேகம் இதுன்னு சொன்னா, இன்னைக்கு சொல்ற இன்னைக்கு மெசேஜ்ல சொல்றது அதான் உண்மையான சகோதர சிநேகம் சொன்னா, பொய்யானது எது எனக்கு காட்டுங்க. ஆல்ரெடி நான் 2வது மருந்து கொஸ்டின் கேட்கிறேன் உங்களை. சொல்றீங்களே எல்லாமே சேர்த்துக்கலாம், எல்லாம் ஒன்னா இருக்கலாம் சொல்றீங்க இல்லையா? நான் என்ன கேட்கிறேன், இதுதான் உண்மை, நீ சொல்றதான் உண்மைன்னா பொய் இருக்கணும்ல. சொல்றீங்களா உங்களுக்கு? உண்மையான பாகம் ஒண்ணு இருக்கு, வார்த்தையின்படி இணைக்கப்படுற பாகம் தான் உண்மையான சகோதர சிநேகம். நீ விசுவாசிக்கிறதா இவர் விசுவாசிக்கிறார், அந்த விசுவாசத்தினாலதான் அந்த சகோதர சிநேகம் பில்ட் ஆகும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? 2 பேர் என்ன பண்ணுங்க, ஒருமனப்பட்டால் வழியா 2 பேர் ஒருமித்து நடந்து போக முடியாது பிரதர். நீங்க வழியில போங்க, நான் வழியில போறேன், அப்படி போக முடியாது. அது நம்ம உலகத்துபடி நம்ம திருப்தி பண்ணிக்கலாம். புரிஞ்சுங்களா? வார்த்தை இடம் கொடுக்காது, ஏதோ ஒரு இடத்துல வெடிச்சு சதுரம். அது ஒண்ணு உங்களை அவரை மாதிரி மாத்தோம் இல்லைங்களா, நம்ம கூட இருக்கிறவங்க மாத்தோம், அவங்கள உங்களை மாதிரி மாத்திரும். புரியுதுங்களா உங்களுக்கு? தண்டவாளம் மாதிரிலாம் போகாது, தண்டவாளம் மாதிரிலாம் போகாது. புரிஞ்சுக்கோங்க நல்லா. அப்போ ஒண்ணு உங்களுக்குள்ள இருக்கிற காரியம் அவங்கள மாதிரி மாத்தோம் உங்களை, இல்ல அவங்க உங்களை மாதிரி மாத்தோம். புரிஞ்சுக்கோங்களா? பாருங்க, அடுத்தபடியாக அது விசுவாசம் என்னும் கனியை குறிச்சு மட்டும் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் இந்த பச்சை புழு எதை தூக்கிடுச்சான்? சகோதர சிநேகம் ஆகிய அன்பு. கனியிலே கனிகள் இருக்கு இல்லையா, கனியிலே டிவைடர் நான் காட்டிட்டு இருக்கிறேன் உங்க லைஃப்ல. கனிகள நிறைய கனிகள் இருக்கு இல்லையா சகோதரா, அதுல சகோதர சிநேகம் அன்புலாம் வருது இல்லையா, இந்த அன்பை தூக்குது, சகோதர சிநேகம் தூக்குது. ஃபர்ஸ்ட் டிவைன்லி லவ், தேவன் மேல இருக்கிற அன்பை தூக்குது. 2வது சகோதர சிநேகத்தை தூக்குது. அதுக்கப்புறம் ஃபெய்த் தூக்குது, ஃபெய்த். அதனால அந்த காரியம் இல்லாதனால என்ன இல்ல, ஃபெய்த் தேவன் மேல விசுவாசமே இல்லை ஜனங்களுக்கு. என்ன இல்லைங்க, விசுவாசமே இல்லை. என்ன நம்பி எல்லாம் இப்படிதான் இருக்கிறாங்க, எல்லாரும் பெரிய பெரிய ஊழியர்கள்லாம் இப்படிதான் இருக்கிறாங்க. என்ன நம்பி என்ன பிரயோஜனம்? தேவன் இருந்தா பண்ணக்கூடாது. எங்க ஊர்ல ஒருத்தர் சொல்லுவார், ஒரு நம்பர் சொல்லுவார். என்ன சொல்லுவார் தெரியுமா? என்ன தெரியுமா சொல்லுவாரு அவரு? டேய் நீங்க தான் தேவன் 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 சொல்றீங்க, நீங்க தேவன் அப்படின்லாம் இல்லடா அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டா, தேவன் இருந்தா பாரு, அந்த ஃபாதர் அவ்வளவு தப்பு பண்றாரு, அவர் தெரிஞ்சிக்க கூடாதா? இல்லடா, அவன் எப்படி தப்பு பண்றான்னு சொன்னா, அவனுக்கு தெரிஞ்சிச்சு தேவன் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரீயா பண்றான். ஆமாங்க, தேவன்ல இல்ல, அங்கேயும் போட்டு தப்பு பண்றான். எப்படி? அவனுக்கு தெரியும் தேவன் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்றாரு அவரு, சொல்றாரு, அப்படி சொல்றாரு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? புரிஞ்சுங்க உங்களுக்கு? அப்போ என்ன இல்ல, விசுவாசம் வராது. மத்தவங்களுக்கு விசுவாசத்தை கொண்டு வர்றது, தாகத்தை உண்டு பண்றது யாரு? நம்ப
எது எது பிசாசு தூக்குறான்? கனிய, தேவனுடைய கனியை தூக்குறான், சகோதர சிநேகத்தை தூக்குறான், அப்புறம் விசுவாசத்தை தூக்குறான். விசுவாசம் போயிடுச்சா? யாரு பிரதர் இங்க இருக்கிறாங்க? எல்லாம் ஒண்ணுதான் பிரதர், எல்லாம் எல்லாம் ஒண்ணுதான் பிரதர் சொல்றமா இல்லையா? அவரை இங்க பிரதர் விசுவாசம். அவர் சொல்லுவாரு, இப்படி சொல்லுவாரு, சும்மா நீங்க என்ன பண்ண கத்துறீங்க, ஏய் தெரிஞ்சிருச்சுடா அவங்களுக்கு அப்படின்னு இப்படிதான் சொல்லுவாரு. பிளைனா அவங்க தெரிஞ்சிருச்சுடா அப்படி என்னன்னா அப்படின்னா சுவாமி இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுடா அப்படின்னாரு. ஏன் இப்படிடா எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, டேய் அவனுக்கு தெரிஞ்சதால அவனுக்கு தப்பு பண்றான் சுவாமி இல்லன்ட்டு இந்த தண்டனை கொடுத்துருப்பாரா இல்லையா? அந்த பயம் இருக்குமா இல்லையா? புரிஞ்சா இல்லைங்களா அவனுக்கு? அப்ப விசுவாசம் அவருக்கு வரமாட்டேங்குது. என்ன பண்ணாலும் என்ன பண்ணல, விசுவாசம் இல்ல அவருக்கு. காரணம் விசுவாசம் போகுது. எதனால? நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் அந்த அன்பு, அதுக்கப்புறம் என்னங்க சகோதர சேகம், அந்த கனி போறதுனால விசுவாசம் அப்படியே தொடர்ந்து அப்படியே போகுது. நம்ம லைஃப்லயும் நான் லைஃப்ல சொன்னேன், நான் சபை காலத்துல சொல்ல, இண்டிவிஜுவலே சொல்லி சொல்றேன் நிறைய விஷயங்கள். ஏன்னா இண்டிவிஜுவல் சொல்லும் போது உங்களுக்கு சபைக்கு புரியும். அமேன், புரிஞ்சா உங்களுக்கு? பாருங்க, தேவட வார்த்தை என்று எப்படி தெரியும்? அநேக மொழி பெயர்த்துள்ள நிறைய என்று பிசாசும் இன்னமும் தின்று கொண்டிருக்கிறான். பாருங்கள், வார்த்தையானது அநேக முறை அல்லது மற்றது. இது கீழே பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுக்கிறது அவன் என்ன பண்றான்? விசுவாசம், சகோதர சிநேகம், அன்பு, சகோதர சிநேகம், அதுக்கப்புறம் என்ன பண்றான்? விசுவாசத்தை எடுத்தான். இப்பொழுது வேறொரு கன்னியை அதிலிருந்து அவன் தின்று தொடங்கி விட்டான், ரட்சிப்பின் சந்தோஷம். இதுதான் இனி நான் உங்களுக்கு பேசுறேன். நிறைய பேருக்கு இந்த வார்த்தை பெற்றுக்கொண்டிருக்கிற சந்தோஷமே இல்லை. அதனால நீங்களே எப்படி இருக்கிறீங்க தெரியுமா உங்களுக்கு? எப்பேற்பட்ட மகத்துவமான செய்தி பெற்றுக்கொண்டிருக்கிற அந்த வேல்யூ தெரியுது இல்லையா? காரணம் என்ன? ரட்சிப்பின் சந்தோஷமே இல்லை. ரட்சிப்பு எதனால? அந்த ஒரு பூச்சி ஒண்ணுன்னா டச் பண்ணிட்டு வருது. ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஃபீல் பண்ணி ஆண்டவரே எப்பேற்பட்ட ரட்சகர் நீங்க, எப்பேற்பட்ட செய்தியை கொடுத்துருக்கீங்க. கிடையாது, ரட்சிப்பின் சந்தோஷமே கிடையாது. ரட்சிப்பின் சந்தோஷமே இல்ல. நமக்கே திருப்தி இல்ல, திருப்தி இல்லாத வாழ்க்கை, திருப்தி இல்லாத வாழ்க்கை. நான் எதுக்கு ரட்சிக்கிறது? இயேசு கிறிஸ்து. அப்படியா? தெரியும் பிரதர், எல்லாம் சிலுவையில தானே தெரியும். மேகத்துல வந்திருக்கான், தெரியும் பிரதர், தெரியும். 63 ஆமா தெரியும் பிரதர், தெரியும், இந்த மெசேஜ் தெரியும். ஐயா முடிவு நட, அது தெரியும் பிரதர். இதுதான் நம்பும். அது மூலமா ஒரு உந்துதல் இருக்கு. அந்த காரியம் இல்ல. ரட்சிப்பின் சந்தோஷம், அந்த 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 கழிப்பு இல்ல. காரியம் என்ன? விசுவாசம் போச்சு. காரியம் என்ன? சகோதர. அது காரியம் என்ன? அன்பு போச்சு. அப்ப ஒட்டுமொத்த கனிகள் எல்லாத்தையும் ஒன்னொன்னு டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க. நேரம் இல்லை, நான் ஒன்னொன்னு அப்படியே டெஸ்ட் பண்ணிட்டே வரும். அப்போ ரட்சிப்பின் சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷத்தை நிறைய பேர் இழந்திருக்கிறோம். இங்க மகத்தம், ரட்சிப்பு மகத்தமான காரியம். அந்த காரியம் தேவன் எல்லாருக்குமே என்ன பண்ணல, தரல. இந்த மணி நேரம் ரட்சிப்பு நிறைய வகையான ரட்சிப்பு இருக்கு இல்லையா? நிறைய பேருக்கு பாவத்திலிருந்து ரட்சிப்பு, நிறைய பேருக்கு வியாதியிலிருந்து ரட்சிப்பு, நிறைய பேருக்கு கடன்ல ரட்சிப்பு. இது எல்லாத்துக்கும் மேல ஆத்ம ரட்சிப்புன்னு ஒண்ணு இருக்கு. தேவன் முதல்ல நமக்கு எது கொடுத்திருக்காரு? இது இந்த ரட்சிப்புக்கு எல்லாத்துக்கும் மேலான ஆத்ம ரட்சிப்பை கொடுத்திருக்காரு. அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் பிசாசு தூக்கிட்டான். எந்த செய்தியை பெற்றுக் கொண்டிருக்கிறோம்? அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்துல ஒரு மனுஷன் அடுத்தது என்ன பண்ண முடியும்? ஓடுவான் தேவனுக்காக இல்லையா? ஏன் தேவனுக்காக ஓடல? நமக்கு என்ன இல்ல? நான் மெசேஜ் காட்டுறேன், நம்ம லைஃப்ல இருக்குது, அப்படியே இருக்கிறோம். காரணம் என்ன? ஒரு சந்தோஷமே இல்ல வாழ்க்கை. கரெக்டா அந்த கனியை பிசாசு என்ன பண்ணிட்டான்? வந்து கிராப் பண்ணிட்டான். 20 வருஷம் 30 வருஷம் செய்தியில நம்ம இருக்கிறோம். இருந்துட்டு நாங்க அந்த கழிப்பு, வார்த்தையுடைய கழிப்பு கிடையாது, வெளிப்பாட்டின் கழிப்பு கிடையாது. என்ன காரணம்? அந்த பொண்ணு நம்ம வாழ்க்கையில வந்து அரிக்குது. அந்த வண்டு என்ன பண்ணிருக்கு? அரிச்சு சாப்பிட்டு இருக்குது. பாருங்க, வேற அது கீழே பாத்தீங்க, அது கீழே பாருங்க. ஆகவே பிறகு மரத்தில் உள்ள அடுத்த கனி சமாதானம், மனசமாதானத்தை நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்பதை அறிந்திருக்கையில் அவர் உங்களிடம் ஸ்தாபன கோட்பாடுகளை திரும்ப உச்சரித்தல் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று கூறுவார்கள். அதாவது இப்போ ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு சமாதானமே இருக்காது லைஃப்ல. கரெக்டா? நான் லைன் பாருங்க எப்படி கரெக்டா பொறுத்தது பாருங்க. சமாதானமே இருக்காது, நிம்மதி இருக்காது. சமாதான காரணம் உங்களை விட்டு போயிடுவார். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? எங்க நடக்குது இன்னைக்கு? ஒருத்தரும் இது கேட்க வேண்டிய, ஆன்லைன்ல சரி, இங்க குடும்பத்துல சரி, கேட்க வேண்டிய விஷயம் இண்டிவிஜுவலா இந்த செய்தி. ஆனா அங்க ஒரு விஷயம், இது எல்லாத்தையும் திரும்ப அழிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அந்த பாகத்தை நோக்கி தான் நம்ம போகணும். இப்போ ஆக்சுவலி இப்ப என்ன டிஃபெக்ட் நம்ம லைஃப்ல இருக்குன்றதுலாம் காட்டிட்டு இருக்கிறேன் நான். என்ன டிஃபெக்ட்ஸ், எந்த பகுதியை இழந்திருக்கிறோம்? நான் சொல்றது கனியில நடக்குது. கனியை தொடர்ந்து என்ன இருக்குது? இலை இருக்குது. இலை தொடர்ந்து என்ன இருக்குது? பட்டை இருக்குது. பட்டையை தொடர்ந்து என்ன இருக்குது? உள்ள மரத்துடைய அந்த சதை பகுதி, பிளஷ் பார்ட் இருக்கு.
அதுக்கப்புறம் வேர் இருக்கு, இதுக்கப்புறம் திரும்ப அழிக்கப்படுதல் இருக்கு. இதெல்லாம் தனிப்பட்ட வாழ்க்கையோட கூட இருக்குது இல்லைங்களா? அப்ப எதை சாப்பிட்டா? சமாதானம் தான். ஃபாஸ்டா போறேன், நான் எழுதி வச்சுட்டு சாப்பிட்டு ஃபாஸ்டா போறேன். மரத்துல சமாதானத்தை எடுத்து போடுறான். இப்ப இதுக்காக தான் சமாதான காரணம் வரணும். அதுக்கு தான் மெல்கிசேதேக்கு வந்தாரு. யார் வந்திருக்குது? எதை கொண்டு வர்றதுக்கு? சமாதானன்ற கனி உள்ள வருது. சமாதானன்ற கனி உள்ள வரணும். அப்ப ஒன்னொன்னா திரும்ப என்ன ரெஸ்டோர் ஆகணும், ஒன்னொன்னா ரெஸ்டோர் ஆகணும். பாருங்க, தாவீது அதான் கேட்டாரா? தாவீது பாருங்க எப்ப நடக்கும் தெரியுமா? இது எப்ப தெரியுமா நடக்கும்? நம்ம ஏதோ ஒரு தப்பு செஞ்சிடறோம்னு வச்சுக்கோங்களேன். தப்பு செஞ்ச பின்னாடி அப்ப பாருங்க பெரிய கில்ட் ஆகும். கில்ட் ஆகி ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்துருவோம். அதுக்கப்புறம் சமாதானத்தை இழப்போம். கரெக்டுங்களா? இது நடக்குதா? இதுக்கு எக்ஸாம்பிள் தான் தீர்க்கதரிசி தாவீது சொல்றாரு. தாவீது என்ன சொல்றாரு பாருங்க, ஆகவே சந்தோஷத்தை எடுத்து போட்டா என்று பார்க்கிறோம். பிசாசு சந்தோஷத்தை எடுத்து போட்டுருவோம். உங்களுக்கு தெரியுமா, ஒரு மீது தாவீது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை இழந்து விட்டான். ரட்சிப்பின் சந்தோஷம் தாவீது இழந்தான்றார். நான் சொல்றேன், இலக்கமா இருக்க முடியாது, நமக்கு இழக்கும். நான் சொல்றேன், இதெல்லாம் என்ன பிரதர், உலகத்தால் தான் நானும் இருக்கிறேன். காரணம் இப்ப புரிஞ்சுக்கிறீங்களா? உங்களுக்கும் அது நடக்கும், எனக்கும் அது நடக்கும், இழந்து போவோம். ஆனா தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்காரு, திரும்ப அழிப்பேன்னு சொல்லி. அந்த பக்கத்துக்கு வரணும். தாவீது இழந்தார். தாவீது என்ன பண்ணார்? அதை இழந்தார். கவனிங்க நல்லா. ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்தான், ஆனா அவன் ரட்சிப்பை இழந்து போகவில்லை. ரட்சிப்பு என்ன பண்ணது? நம்ம இழந்து போக மாட்டோம். ஏன்னா நித்திய பாதுகாப்பில் நம்பிக்கை இருக்குது நமக்கு. தேவன் மனவாட்டியாக சரத்துக்குள்ள உங்களை மறுபடியும் பிறக்கிற அனுபவத்துல கொண்டு வந்திருந்தாருன்னா நீங்க ரட்சிப்பை இழக்க மாட்டீங்க. நான் சொல்றது இங்க ஈசிஎஃப் வந்ததுனால இதான் சபை, இந்த சபைக்குள்ள வந்ததுனால ரட்சிப்பை இழக்க மாட்டீங்கன்னு சொல்ல வரல. அப்படி கிடையாது. இது லோக்கல்ல கூடி வர இடம். நீங்க மனவாட்டியாக சரத்துக்குள்ள நீங்க மறுபடியும் பிறந்திருந்தீங்க சொன்னா அதுல ரட்சிப்பு இழக்கப்பட முடியாது. ஏன்னா அந்த சபைக்குள்ள பாதுகாப்பு இருக்குது. யுனிவர்சல் சர்ச்ல இன்விசிபிள் பாடி ஆஃப் கிரைஸ்ட், காணக்கூடாத மனவாட்டியின் சரத்துக்குள்ள அங்கமா பரிசுத்தாவினால வழிநடத்தப்பட்டீங்க சொன்னா ரட்சிப்பை இழக்க முடியாது. ஆனா சந்தோஷத்தை இழக்கிறதுக்கு இந்த கனிகள் ஒன்னொன்னா போய் ரட்சிப்பின் சந்தோஷம் இழந்து அப்புறம் சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்குதா? நீங்க இந்த செய்தியை கேளுங்களேன். தனிப்பட்ட விதத்துல வீட்டுல உட்கார்ந்து இந்த செய்தியை தியானிச்சு கேளுங்க, எதெல்லாம் இழந்திருக்கிறோம்னு சொல்லி. கேக்குறீங்களா? புரியுங்க? பாருங்க, உமது ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும் என்று கதறினான். பார்த்தீர்களா? ரட்சிப்பனை இழந்து போக மாட்டாண்டவரே. ஏன்னா ஒரு நாள் என்ன பண்ணிருக்கீங்க, சாமியல் தீர்க்கதரிசினால அபிஷேகித்திருக்கிறீர். என்ன வச்சுதான் இங்க பெரிய காரியம் நடக்கணும். கரெக்ட் தான். ஆனாலும் நான் சில காரிய நேரத்துல கனியை இழந்தேன் இல்லையா? கனியை இழந்தாரா இல்லையா? பசரை எடுத்து போது கனியை இழந்தாரு, நல்ல ஒரு சாட்சி இழந்தார். அதுக்கப்புறம் என்ன போச்சு? சகோதரன் அவன் ஊரியாவுக்கு துரோகத்தை செஞ்சார். கரெக்டுங்களா? அடுத்தது என்ன வச்சு? அது அடுத்து என்ன விசுவாசம் போச்சு. அடுத்து என்ன போச்சு? அதுக்கப்புறம் என்ன போச்சு? அடுத்தது நீங்க பாக்குறது ரட்சிப்பின் சந்தோஷம் போச்சு. அதுக்கப்புறம் சமாதானம் போச்சு. தாவீதுக்கு நடந்துச்சு. இதெல்லாமே என் லைஃப்ல மட்டும் நடக்கல, உன் லைஃப்ல மட்டும் நடக்கல, பரிசுத்தவான்கள் லைஃப்ல இதெல்லாம் நடந்துச்சு. பிசாசு அது எல்லா பரிசுத்தவான்களையும் கொட்டினே வந்துச்சு. புரிஞ்சா உங்களுக்கு? நம்ம லைஃப்ல நடக்கிற விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அடுத்து பாருங்க, இந்த பச்சை புழு சந்தோஷம் கனியை தின்று போட துவங்கியது. இதோ பார், நீ மிகவும் கூச்சல் போடுகிறீர்கள், உங்களுக்கு கூறுகிறேன். இது கீழே பாருங்க. நான் ஆல்ரெடி சொன்ன உங்களுக்கு இந்த காரியம் தான் இங்க பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. நான் சொன்ன உங்களுக்கு இதுதான் வாசிக்கிறேன் பாருங்களேன். முதலாவதாக காரியம் என்னவென்றால், நீங்கள் பெரிய மரித்தவர்களின் சடலங்களை வைக்கப்பட்டுள்ள சவ அறையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அறியீர்களா? நீ உட்கார்ந்து இருக்கிறது அங்கதான். நான் லாஸ்ட் வீக் தான் சொன்னேன். ஏன் உங்களை வார்த்தையில கலிகூற வைக்க முடியல, கலிகூற முடியலன்னு சொன்னா, உங்களுக்குள்ள சமாதானம் இல்ல, ரட்சிப்பின் சந்தோஷம் இல்ல, விசுவாசம் இல்ல. அதுக்கு முன்னாடி என்னங்க, வார்த்தையின்படியான பிரதலி கைனஸ் இல்ல, அதுக்கப்புறம் அன்பு இல்ல. இது எதுவுமே இல்லாதனால மரிச்ச நிலையில நீங்க இருக்கிறீங்க. திருவள்ளுவர் சொல்றாரு. உங்களுக்கு தெரியுமா, அங்கே இருப்பவைகள் எல்லாம் மரித்து போனவைகள் தான். எது போயிருக்காங்க? மரித்து போனவைகள் தான், செத்து போயிட்டு இருக்குது எல்லாமே. அந்த சமங்களில் பரிசுத்த ஆவியானவர் இரத்த குழாய்களின் வழியாய் பாய்வதற்கு பதிலாக ஸ்தாபன கோட்பாடுகள் எனப்படும் சவத்தை கெடாமல் பாதுகாக்கும் தைலம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏதோ ஒண்ணு உள்ள இருக்குது தவிர வார்த்தை உங்களுக்குள்ள பரிசுத்தாவின்றது நாங்க இந்த மணி நேரத்து செய்தி, இந்த மணி நேரத்தை செய்தி ஜீவமா இருந்தா பரிசுத்தாவி. இப்ப நீங்க அங்கிருந்து உங்களுக்கு அந்த பரிசுத்தாவி இருந்துச்சுன்னா, இங்கிருந்து வார்த்தை வந்துச்சுன்னா சும்மா உட்கார முடியாது உங்களால. சும்மா என்ன பண்ண முடியாது. அந்த வெளிப்பாட பிறப்பிக்கும். இந்த வெளிப்பாடு அந்த வெளிப்பாட பிறப்பிக்கும். வெளிப்பாடு என்ன பண்ணுங்க? ரெவலேஷன் brings to the revelation. வெளிப்பாட கொண்டு வரும்.
அது இல்லைன்னு சொன்னா கண்டிஷன் இதுதான். சமாதானம் ஏதோ வரும் போறோம் சொல்லிட்டோம். ஒரு நாள் என்னங்க நல்லா பக்தி வராய்க்குமா இருந்தேன், ஒரு நாள் பக்தி வராய்க்குமா இருந்தேன், ஸ்ட்ராங்கா இருந்தேன், நான் ப்ராமிஸ் பண்ண பிரதர் செய்யலாம் பிரதர் பண்ணலாம் பிரதர். இல்ல காரணம் என்ன, இந்த புழு பாதிக்கப்பட்ட இந்த புழுவை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ரிமூவ் பண்ணும். புரிஞ்சா உங்களுக்கு? அது எல்லாத்தையும் லைஃப்ல நம்ம என்ன பண்ணிச்சு, நம்ம லைஃப்ல எல்லாத்தையும் சாப்பிட்டு எடுக்குது. அது கீழே பாருங்க. அடுத்தது அதனால 0க்கு கீழே 90 டிகிரி காட்டுகிறது, -90 டிகிரிக்குள்ள போயிருக்குதான். புரியுதுங்களா உங்களுக்கு? உறைந்த நிலையில இருக்கிறோம், நம்ம ஆத்மா உறைந்த நிலையில இருக்குது சகோதர சகோதரி. இங்க ஒசூர்ல எல்லாருக்குமே அப்படிதான் இருக்குது, தவறா எடுத்துக்காது. ஆத்மா டெத் கண்டிஷன் எதுக்குமே என்ன ஒரு ஊழியத்துல முன்னாடி வர்றதுல ஒரு தவறா எடுத்துக்காதீங்க. இருக்கிற ஃபேக்ட் நான் சொல்றேன். காரணம்னா இது டிசீஸ் உங்க தவறுன்னு சொல்ல வரல, தவறுக்காக சொல்ல வரல. அந்த கண்டிஷன்ல பிசாசு இங்க ஆக்கி வச்சிருக்கிறான். அந்த வண்டு அந்த மாதிரி ஆக்கி வச்சிருக்கு நம்மள. ஃபர்ஸ்ட் நமக்குள்ள இருக்கிற டிசீஸ் அடையாளம் கண்டுகொள்ளுங்க. அதான் நான் சொல்றேன். எந்த விஷயத்துக்கு முன்னாடி வரதுக்கு முடியறதுல அப்படியே ஓடுறோம். ஏதோ ஒரு சபை இருக்குது, போய் ஜாலியா அப்படி என்ன பண்ண போயிட்டு வரலாம். போகும்போது திட்டுவாரு, சரி போலாம் பண்ணலாமே இருக்கலாம். தேவனுக்காக எனக்காக பாடல் பாடுறீங்க சொல்றேன், எனக்காக பாடல் பாடுறீங்க, எனக்கு பாடலா பாடுறீங்க, எனக்காக இந்த கீபோர்டு, எனக்காக வசனம் வாசிக்கிறீங்க இல்ல இல்லையா? நீங்க தேவனை அவரோட ரட்சிப்பை நீங்க பெற்றுக்கொண்டீங்க, அது களி கூர்ந்து பாடுவீங்க. அப்ப அது சந்தோஷம் இல்ல, உங்களை சும்மா வைக்குது. இவ்வளவு வெளிப்பாடு சொல்லியும் அமைதியா உட்காந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னா காரணம் என்ன? அந்த வண்டி என்ன பண்ணிருக்கு, வண்டி என்ன சோதனை பண்ணிருக்கு, தோண்டி இருக்கு இல்லையா? அப்ப அதுதான் அந்த ரூட்டை தான் காட்டுறோம் உங்களுக்கு. இப்போ இந்த பகுதி அதுக்கு அதனால பாதிக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம. இப்ப தேவன் இதுதான் ரிஸ்டோர் பண்ற. இப்படியே போயிட்டு போறது, உங்க லைஃப் இப்படியே போகாது, கவலைப்படாதீங்க. இப்படியே என்ன பண்ணாது, இந்த லைஃப் இப்படியே போகாது. தேவன் திரும்ப ரிட்டர்ன் பண்றாரு எல்லாத்துமே, உங்களுக்கு எல்லாத்தையும் திரும்ப அளிக்கிறார். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கணும். அடுத்தது போலாமா, டைம் இல்ல, அடுத்தது போலாம் பாஸ்டா போலாம். அடுத்தது பாருங்க, லோகஸ்ட். அது அடுத்தது கனி எல்லாம் முடிஞ்சிருச்சு. என்னாச்சு, கனி எல்லாம் காலி பண்ணிடுச்சு. கனி எதுவுமே கிடையாது. ஒன்னொன்னு லைஃப்ல நீங்க பாருங்க, ஒன்னொன்னும் ஒரு வருஷமா கனி. நீங்க எவ்வளவு ஆசைப்பட்டாலும் வராது. இப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன், முடியாது. காரணம் என்ன, அந்த பூச்சி ஒரு பக்கம் அரிச்சுட்டே இருக்குது. காரணம் என்ன, பரிசுத்தாவி இல்லை. காரணம் என்ன, ரொம்ப சந்தோஷப்பட முடியல வார்த்தையில. ஒரு செய்தி நான் கேட்கிறோம், அன்னைக்கோட முடிச்சு, அடுத்த நாள் இல்ல, இண்டிவிஜுவலா இல்ல. காரணம் என்ன, அந்த பூச்சி உங்களை அரிக்குது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அடுத்தது என்ன பண்ணுது, அந்த பூச்சி கனி காலி பண்ணிடுச்சா, அந்த மரம் திரும்ப ரீப்ரொடியூஸ் ஆகாது. நீங்க இன்னொரு வித்தை கொண்டு வர முடியாது. எல்லாரும் நம்ம வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிப்பாங்க இல்லைங்களா? ஏன்னா கனிக்குள்ளதான் என்ன இருக்குது, வித்து இருக்குது. இன்னொரு வித்தை கொண்டு வர முடியாது. அந்த வித்து இன்னொரு வித்தை பிறப்பிக்காது, இன்னொரு சகோதரனை கொண்டு வர முடியாது. புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு? இப்ப அது காலி பண்ணியாச்சு. அடுத்தது வெளியில இருக்கிறவங்களுக்காக, அந்த கனின்றது வெளியில இருக்கிறவங்களுக்காக, வித்து திரும்ப வெளியே வந்துருக்காதுன்றதுக்காக நெக்ஸ்ட் உங்களை காலி பண்ற அடுத்த காரியத்தை காட்டுறேன். நம்மள காலி பண்ற அடுத்த காரியம் பாருங்க. அடுத்தது இப்போ பிறகு சிறு புழு, லோகஸ்ட் புழு வெட்டுக்கிளியாக மாறுகிறது. இப்போ உங்க கனிக்காக கிரியை செஞ்சான் பாருங்க அந்த பையன் டபுள். அவன் வேற ஒரு ஃபார்ம் எடுக்கிறான், உங்களுக்குள்ளே நமக்குள்ளே வேற ஒரு ஃபார்ம் எடுக்கிறான். திருப்பி சொல்றார், அதான் வந்து லோகஸ்டா வெட்டுக்கிளியாக மாறுறான். வெட்டுக்கிளியா மாறி, அதுதான் அந்த வளர்ச்சியின் அடுத்த கட்டம். இப்போ வெட்டுக்கிளியாய் என்ன செய்யும், இலைகளை தின்றுவிடும். என்ன தின்றுவிடும், இலைகளை தின்றுவிடும். இங்க சொல்ற அடுத்து பாருங்க, வெட்டுக்கிளி இலைகளை தின்னும், பச்சை புழு விட்டதை இலைகளை விட்டு மரத்துல கனிகள் அனைத்தையும் தின்று விட்டது ஃபர்ஸ்ட். அடுத்தது வெட்டுக்கிளி என்ன பண்ணுதுன்னா இலைகளை நாசம் செய்தது, அது தெய்வீக ஐக்கியத்தை நாசம் செய்தது. என்ன காலி பண்ணிருக்க, ஐக்கியம், ஃபெலோஷிப்பை இல்லாம பண்ணுது. இருக்கா இல்லையா? நீங்க வந்து செய்தி வந்ததான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐக்கியத்தை காலி பண்ண வைக்கும். ஐக்கியத்தை என்ன பண்ணாங்க, ஒரு சிலருக்கு சகோதரி ஒரு சிலருக்கு அவங்களுக்கு ஒரு கில்ட்னா என்னங்க, கில்ட்னா என்ன, குற்ற மனசாட்சி. ஐயோ நான் கரெக்டா இல்லையா, வார்த்தையில நான் கரெக்டா இல்லை, இருக்குதா இல்லையா சகோதரர்? அது பிசாசு வச்சிருக்க இன்னொரு ட்ராப். அது அதான் ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லாம போறது. சமாதானம், அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் என்னங்க, ஐயோ நான் கரெக்டா இல்லையா. பிசாசு அந்த குற்ற மனசாட்சி உள்ள வச்சுட்டே இருக்கிறான். அதனால நான் போய் சர்ச்சுக்கு போய் என்ன பண்ண போறேன், நான் கரெக்டா இருந்தா போவானா. அப்ப தெய்வீக ஐக்கியம் என்ன ஆகுது, அடுத்த பூச்சி என்ன பண்ணுது, இந்த தெய்வீக ஐக்கியத்தை என்ன பண்ணுங்க, அதை தடை செய்யுது. இங்கன்னா வெளிப்பாடு வந்து அந்த பூச்சிகளை விரட்டுறதுக்கான இடமே தான். அதை தெய்வீக ஐக்கியத்தை நம்ம ஒரு லைன் நம்ம லைஃப்ல நடக்கிற விஷயம் ஒன்னொன்னு எக்ஸ்பிளைன் பண்றோம் டோட்டலா.
செய்தி. புரிஞ்சா உங்களுக்கு? தெய்வீக ஐக்கியத்தை நாசம் செய்கிறது. அவன் பிரெஸ்பிட்டேரியன், அவன் எந்த ஐக்கியமும் கொள்ள மாட்டான், அவ கூட ஐக்கியம் கொண்டு போக மாட்டான். அது கீழே பாருங்க. வெட்டுக்கிளி, அது சரி. ஐக்கியம் என்பது என்ன? இலைகள் என்ன செய்கின்றன? அவைகளை குளிர்ச்சி தருகின்றன. பறவைகள் இலைகளின் நிலையில் வந்தடையும் இலைப்பாறுகின்றன. மீன்ஸ் என்னங்க? நாளை சொன்னேன், இலைகள் ரெண்டு விஷயம் பண்ணுது. ஒண்ணு, ஜீவனை அது ஒரு காலத்துல கண்டெயின் பண்ணுது. தெரியுங்களா? கனி போறதுக்கு முன்னாடி ஜீவன் எந்த இடத்துல இருக்குது? இலைகள் இருக்கு இருக்குல்ல? அந்த சீசன்ல ஒரு சீசன்ல, அதாவது வசந்த காலத்துல, வசந்த காலம் வெயில் அடிக்கும் போது, வசந்த காலத்துல நாங்க வெயில் மேல இலை துளி இருக்கும். இப்போ வசந்த காலத்துல தொடக்கத்துல வந்துட்டோம் நம்ம இப்ப இல்லையா? அப்ப என்ன பண்ணுது? வெயில் ஃபுல்லா அடிக்கும் போது மரத்தை பாதுகாக்கிறதுக்கு, ஜீவனை பாதுகாக்கிறதுக்கு இலை வருது. அது நம்ம அது கீழே யாரெல்லாம் வராங்களோ இலை பாறுதல் கொடுக்குது. மரத்துக்கு இன்னொரு வேலையை செய்யுது. மரத்துக்கு சூரிய ஒளி வெளிச்சம் எதுக்கு அடையாளமா இருக்குது? தேவன் இந்த கால சத்தியத்துக்கு அடையாளமா இருக்குது இல்லையா? இந்த இலை மூலமா தான் அந்த அந்த சூரிய வெளிச்சத்துல இருக்கிற விட்டமின் டி ஸ்டார்ச்சோட என்ன பண்ணுது? ஒளிச்சேர்க்கையின் மூலமாக உள்வாங்கி அந்த மரத்துக்கு என்ன பண்ணுங்க? வாழ்வே கொடுக்குது. புரிஞ்சா உங்களுக்கு? இப்ப பிசாசு என்ன பண்றான்? கனி காலி பண்ணிட்டோமா? இப்ப என்ன காலி பண்ணு? ஐக்கியத்தை காலி பண்ணு. ஐக்கியத்தை காலி பண்ணா, ஐக்கியத்தை எடுத்து போட்டா மரம் என்ன ஆகுங்க? சாக ஆரம்பிக்கும். மரம் என்ன ஆரம்பிக்கும்? சாக ஆரம்பிக்கும். வெயில்ல வந்து தாங்க முடியாது. வெயிலுக்கு இப்ப விலைகள் தேவை, இலைகள் இல்ல. அப்ப அது கீழே வந்து தங்குறவங்களுக்கும் என்ன இருக்காது? குளிர்ச்சி இருக்காது. இப்போ ஒரு ஐக்கியம் உண்டாகாது. ஐக்கியத்தை பிசாசு அடுத்து எடுக்கிற கனிகளை எடுத்து பின்பற்றாங்க. எது மூலமா? பச்சை புழு மூலமா. இப்போ வெட்டிக்கிளி மூலமா அந்த காரியத்தை செய்யறான். நம்ம லைஃப்ல பிசாசு செய்யற விஷயம் இல்ல. அநேக நேரங்கள்ல உங்க 15 வருஷத்துக்கு 20 வருஷம் அனுபவத்தை பார்த்துக்கலாம். ஒரு சில நேரத்துல எதுக்கு போறது சர்ச்சுக்கு, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, அப்படியே இருந்துடலாம் ஒண்ணு இருக்கா பிரதர்? அவன் என்ன வந்திருக்கான் உங்களுக்கு? அதுதான் வந்து அடுத்த புழு, அடுத்த பூச்சி என்ன இருக்குது? வெட்டு கிளியா இருக்குது. இப்போ இலைகள் அப்படின்னா வெளிச்சம். இந்த இடத்துல என்ன பண்ணுது? பில்லர் ஆஃப் ஃபயர் மூலமா இந்த இடத்துல உங்க மேல என்ன படுது? வெளிச்சம் படும்போது நீங்க இலைகள் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா இதை கிராப் பண்ணுவீங்க. இது என்ன பண்ணுவீங்க? இழுத்துப்பீங்க. ஒளிச்சேர்க்கை நடக்கும். இந்த வார்த்தை உங்களுக்குள்ள ஜீவனா மாறும். அதனால இலையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பாட்னியில தான் சொல்லுவாங்க ஒளிச்சேர்க்கை. ஒரு பிளான்ட் லைஃப்ல வந்து ஒளிச்சேர்க்கை இம்பார்ட்டன்ட். சூரிய ஒளி என்ன பண்ணுது? இது இலைகள் தான் உள்ள வாங்க ஒளிச்சேர்க்கை பண்ணுது இல்லையா? அதே போல இந்த ஆக்சிஜனை, கார்பன் டை ஆக்சைடை ஆக்சிஜனா மாத்துறது உள்ள, அதான் மாத்துது இல்லைங்களா உங்களுக்கு? அதான் மாத்துது, அதான் ரீப்ரொடியூஸ் பண்ணுது. ரீப்ரொடியூஸ் பண்ணி ரீசைக்கிள் பண்ணுது, ஏரை ரீசைக்கிள் பண்ணுது. இப்போ இலைகள்லாம் போயிடுச்சுன்னு சொன்னா அது எங்கங்க? தெய்வீக ஐக்கியம். எந்த ஐக்கியத்தை வைக்குது? எந்த ஐக்கியத்துல இருக்கணும் நம்ம அதிகமா? ஃப்ரெண்ட்ஸ் ஐக்கியம், ஃபேமிலி ஐக்கியம், தவறான ஐக்கியம், இந்த ஐக்கியங்கள்லாம் போறோம். அதான் தாவீது சொன்னார், பாவிகள் வழியில நில்லாமலும் பரியாசக்கார உட்கார்ந்த இடத்துல உட்காரமலும். அப்ப அங்க ஒரு ஐக்கியம், அந்த ஐக்கியத்துல எல்லாம் இல்லை நானு. அதனாலதான் இந்த நல்ல இலை உருவா மரத்தை போல இருப்பான்னு சொன்னார். என்ன மரம்? ஒரு சரியான அந்த பரிசுத்தாவின் கீழே நடப்பட்ட மரத்தை சொன்னார். இலை உதிராது. உங்களுக்கு அப்ப உலக ஐக்கியங்கள் புரிஞ்சா உங்களுக்கு? புரிஞ்சுங்களா? இப்போ இந்த இடத்துல அந்த ஐக்கியத்தை பிசாசு என்ன பண்ணிட்டா? இப்போ தூக்கிட்டான். நம்ம லைஃப்ல பாருங்களேன், ஒரு விஷயத்தை இப்படி யோசிச்சு பாருங்களேன். இந்த ஒரு எண்ட்ல எங்கேயாவது ஒரு இடத்துல பாதிக்கப்பட்டு வந்துட்டே இருப்பான், பிசாசு தூக்கிட்டே வந்திருப்பான். நீங்க பாருங்க, ஆன்லைன்ல பாக்குறவங்க இண்டிவிஜுவலா இது ரொம்ப இம்பார்ட்டன்டா எனக்குள்ள உங்களுக்குள்ள பொருத்தி பாருங்க. இந்த காரியம் பாருங்க என்ன நடக்குது. ஜனங்கள் பரிசுத்தாவியின் ஐக்கியத்தில் ஒருமித்து அமர்ந்து சற்று இலை பாரலாம். நீங்களோ ஏமாறந்து போய் என்ன நடக்கிறது என்று அறியாமல் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்களோ இல்லையோ என்பதை கூட அறியாதவர்களாய் இந்த சபை சரியா அந்த சபை சரியா என்று ஆலோசித்து குழப்பம் அடைந்து எதுவுமே செய்ய தெரியாதவர்களாய் இருக்கிறீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதுக்கு எது ரைட்டு போறது? பேசாம வந்துடலாம். செய்தி புக்கு நிறைய பேர் தான் செய்தி தீர்க்கதரிசி நிறைய பேர் பேசுவாங்க. இது ரொம்ப ராங்கான ஒரு தாட். தீர்க்கதரிசி பேசாததா? அவரோட யார் பிரதர் பேச முடியும்? நான் வீட்டிலேயே படிச்சுன்னு உட்காந்துடுறேன். இயேசு கிறிஸ்து சொல்லாத டினாமினேஷன் சொல்ற மாதிரி தான் நீங்களும் சொல்றீங்க. டினாமினேஷன் சொல்றாங்க இயேசு கிறிஸ்து சொல்றதை விட பைபிள்ல விட அவங்க தீர்க்கதரிசி நிறைய சொல்றாருன்னு இல்லையா? அப்படியே என்ன சொல்றாங்க? அப்ப இந்த செய்தியில இருக்கிறவங்களோட இன்னொருத்தர் ஒரு சிலருடைய மனநிலை பிசாசு எப்படி வச்சிருக்கான்னு சொன்னா, தீர்க்கதரிசி சொன்னது எங்களுக்கு போதும், சபை எங்களுக்கு வேணாம். இது இந்த அடுத்த கட்டத்துல இருக்கிற பூச்சி, இது வெட்டுக்கிளி ஆகிய பூச்சி. அது காரணம் என்னன்னா, அவங்களுக்குள்ள போய் சபை வேணான்றது கிடையாது. சபை இதுக்கு முன்னாடி அவங்க கனிகள்லாம் தூக்கி டோட்டலா எல்லா ரட்சிப்பின் சந்தோஷத்தை போய் சமாதானம் எழுந்து அங்கே வராதபடி செஞ்சிருந்தால வர்ற அவுட்புட் இது. அந்த எண்ணம் ஒரே நமக்கு வந்துருச்சு. அந்த பூச்சினால நம்ம எங்கேயோ பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பிசாசு அடுத்த கட்டத்துல இருக்கிற பூச்சி அது. சகோதரனே சகோதரே,
புரிஞ்சுங்களா? நான் இந்த ப்ராப்ளத்தை மட்டும் சொல்றேன். நான் நிறைய பெரிய விஷயங்கள், நிறைய விஷயங்கள் போகுது, கவனிங்க நல்லா பாருங்க. இலையுள்ள மரத்தின் கீழ் சற்று இலைப்பாறை அங்கே உட்கார்ந்து பார்த்திருக்கிறீர்களா? பரலோகத்திலிருந்து பலத்த முழக்கம் போல காற்று இறங்கி இலையை அசைத்து உங்கள் மேல் இறங்கட்டும். பரிசுத்தாவி இறங்கட்டும் ஒரு ஐக்கியத்துக்குள்ள வரும்போது. ஆனால் வெட்டுக்கிளி என்ன செய்தது? வந்து இலைகளை தின்று போட்டது. நீங்கள் எங்களை சேர்ந்தவர்களா இருக்க வேண்டும், நீங்கள் வேறு யாரையும் சேரக்கூடாது என்றது. என பரிசுத்தாவி குளிர்ச்சி அனைத்தையும் எடுத்து போட்டு தனக்கென்ற கோட்பாட்டை நியமித்துக் கொண்டது. புரிச்சுங்களா? அப்படின்னு சொன்னா இண்டிவிஜுவல் டாக்டரின்ஸ் ஏற்படுத்தி கொண்டு ஐக்கியத்தை உடைத்து போடுற ஒரு காரியம். நான் சொல்ற தனிப்பட்ட சபையை சொல்றேன், தீர்க்கதரிசி சபையை சொல்றேன். நான் தனிப்பட்ட இண்டிவிஜுவல் லைஃப்ல பேசிட்டு இருக்கேன். இண்டிவிஜுவல் லைஃப்ல அவன் ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கணும். ஒரு கோட்பாடு, என்ன கோட்பாடு? சபைக்கெல்லாம் போக தேவையில்லைங்க, தீர்க்கதரிசி புக் இருக்கு, 1200 மெசேஜ் புக் இருக்கு, நான் அதே வாசிக்கிறேன். யார் கரெக்டா இருக்கிறாரு, அவங்க கரெக்டா இருக்கிறான், இப்படி பேசிக்கிட்டு என்ன பண்ணுது? டிவைடிங்க ரெடி பண்ணின்னு ஒரு ஃபெலோஷிப்பை உடைக்கிறான் பிசாசு. அவர் கரெக்டா இருக்கிறா, வார்த்தை கரெக்டா இருக்குன்னு தெரியும், இருந்தாலும் தங்களுக்குள்ள இருக்கிற அந்த முதல் பூச்சி அரிச்சதுனால இரண்டாவது பூச்சிக்கு இடம் கொடுத்து இரண்டாவது காரியமும் ஐக்கியமும் உடைப்பது. புரியுங்களா? நான் ஃபாஸ்டா போயிடுறேன். அடுத்து மூன்றாவது கட்டம், நிறைய விஷயங்கள் இருக்கு, நான் அடுத்து ஃபாஸ்டா போறேன். மூன்றாவது கட்டம் பட்டை புழு, கேங்கர்வாம். அது பார்க், பட்டை, பார்க்னு சொன்னா பட்டை. இந்த பட்டை தான் என்ன பண்ண சொன்ன, மரத்தையே பாதுகாக்கதான் பட்டை. கரெக்டுங்களா? மரத்துக்கு பட்டை இருக்கு இல்லைங்களா? என்னங்க அது? பட்டை தான் மரத்தை பசுமையா ஈரப்பசையா வச்சுக்குது, ஈரப்பதமா வச்சுக்குது. ஈரப்பதம்னு சொன்னா வார்த்தைக்குள்ளே இருக்குது, வச்சுக்குது. இப்ப அடுத்தது இலை போயிடுச்சு, கனி போயிடுச்சு, தெய்வீக ஐக்கியம் போயிடுச்சு. ஒரு நான் சொல்றது ஒரு மனுஷனுக்கு தான், சபைக்கு நான் சொல்ல, கவனிச்சுக்கோங்க நல்லா. ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு அப்ப பட்டையை தூக்குறான். அப்ப நீங்க ஃபெலோஷிப்புக்கு, தெய்வீக ஃபெலோஷிப் இல்லாம போறீங்கன்னு சொன்னா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பசுமை மாறிடும், காஞ்சி போக ஆரம்பிப்பீங்க, காய ஆரம்பிப்பீங்க. கரெக்டுங்களா? அந்த ஜீவன் பாயாம கொஞ்சம் கொஞ்சமா உலகம் ஈஸியா, நீங்க எதெல்லாம் முதல்ல தப்புன்னு தெரிஞ்சு இப்பெல்லாம் அது ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லன்ற மாதிரி தோணும். எத்தனை பேர் தோணி இருக்கு இந்த விஷயம்? பரவாயில்ல அப்படின்னா எங்க பசுமை என்ன பண்ணுது? ஃபர்ஸ்ட் இது மிகப்பெரிய தவறு அப்படின்னு நினைச்ச விஷயங்கள், இந்த இடத்துக்கு போறது மிகப்பெரிய தவறு, இவரோடு கூட ஐக்கியப்படுறது மிகப்பெரிய தவறு, இந்த விஷயங்களை செய்யறது மிகப்பெரிய தவறுன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச அந்த காரியம் இப்போது எப்படி தெரியுது? சாதாரணமா தெரியுது. ஏன்னா நம்ம என் மேல பட்டை இல்லை அப்படின்னா என்னை பாதுகாக்கிற பரிசுத்தாவி ஆகிய அந்த திரை இல்லை. திரைய எடுத்து போட்டு அந்த கீழே வாசிக்கிறேன் பாருங்க. மூன்றாம் கட்டம் பட்டை புழு. பாருங்களா, அதற்கு மோசமான பெயர் உள்ளது, பட்டை புழு. பட்டை புழு என்ன செய்கிறது? பட்டைக்குள் செய்கிறது ஜீவ நாடி உள்ளது. அங்கதான் என்ன இருக்குது? ஆமா, லைஃப் ஜம். ஆமா, பட்டைக்குள் செய்து மரத்தை மூடி இருக்கும் அந்த பட்டையை தின்று விடுகிறது. இப்போ மூடி இருக்கிற பகுதியை தீர்க்கதரிசி எப்போது ரிலீஜியன் என்ன சொல்றாரு? மார்க்கம். ரிலீஜியன், மதம் என்பது மார்க்கம், மூடிக்கொண்டிருக்கிற ஒன்றாகும். மதம் என்பது ஒரு வார்த்தை, ஒரு மேற்போர்வை என்ற அர்த்தம் கொள்ளும். நம்மள தேவன் இந்த உலகத்துல எது மேலையும் போத்திக்க கூடாதபடி வச்சிருந்தார். நமக்கு தேவன் ஆதாமேவாளுக்கு தங்கள் நிர்வாணன்றது எப்போதும் எது அடையாளம்? உலகத்தின் ரீதியா பாவத்துக்கு அடையாளமா இருந்தா இல்லையா? ஆக்சுவலி அவங்க பாவம் இல்லை, தங்களை மாம்ச ரீதியா மறைத்துக் கொள்றதுக்கு, அவங்களுக்கு நன்மை தீமை அறியாம இருக்கிறதுக்கு தேவன் அவங்களுக்கு ஒரு திரையை கொடுத்திருந்தார். என்ன திரை தெரியுமா? என்ன திரைங்க? அவங்களுக்கு தெரியல, அவங்க நிர்வாணமா இருக்கிறாங்கன்னு தெரியல. மீன்ஸ் அப்ப அவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டுச்சுன்னா பரிசுத்த ஆவியாகிய திரை அவங்க மேல இருந்துன்றாரு. அவங்களுக்கு தேவனுக்கு கொடுக்கப்பட்ட மார்க்கமே அதுதான். இப்போ அதை எடுத்து போட்டு அத்திரையினால ஆன மார்க்கத்தை ஆதாம் எவாள் உண்டு பண்ணி கொண்டாங்கன்றார் தீர்க்கதரிசி. அப்ப அவங்க மேல ஒரு பட்டைய பிசாசு என்ன பண்ணிட்டான்? அந்த பூச்சி என்ன பண்ணிடுச்சு? ஏதேன்ல பட்டை புழு, அதாவது பச்சை கிளின்னு தமிழ்ல சொல்லப்படுது, கேங்கர்வாம். பார்க்க எடுக்குது. பார்க்குன்னு சொன்னா இந்த மரத்தை சுத்தி இருக்கிற திரையை எடுத்துச்சு. திரையை எடுக்கும்போது ஜீவனின் பகுதி என்ன பண்ணுது? வெளியே போக ஆரம்பிக்குது. உங்களுக்கு அது கீழே பாருங்க சொல்றாரு. இந்த பட்டை புழு சபையோர் மத்தியில் சென்றையும், புரியுதுங்களா உங்களுக்கு? அவர்கள் கௌரவமுள்ளவர்களாக செய்து அது பின் வெட்டுக்கிளியின் உருவத்தில் அவைகளிடையே இருந்த எல்லா ஐக்கியத்தையும் எடுத்து போட்டனால அந்த லைனை சொன்னேன், இண்டிவிஜுவல் ஐக்கியத்தை எடுத்து போட்டு இப்போது வந்தடைந்து மார்க்கத்தையே எடுத்து அதிலிருந்து கோட்பாட்டுகளை உருவாக்கி கொண்டு, அது உண்மை, அது வைதீகமற்ற சொற்களை புகுத்தி தனக்கென்ற தனிப்பட்ட மார்க்கத்தை உண்டாக்கி கொண்டு ஒரு கூட்ட ஜனங்களை சேரும்படி செய்து கோட்பாடுகளை ஈர்த்தி விடுகிறது. அந்த மார்க்கத்தை எடுத்து தேவனை மரத்திலிருந்து உறுத்தி போடுகிறது. உயிரற்ற சாற்றை கொண்டிருக்கிற அதே பட்டையிலிருந்து உறிஞ்சி விடுகிறது. அப்போ உங்களுக்குள்ள நான் தனிப்பட்ட விஷயத்துல சொல்றேன், சபைக்கு இல்லாம தனிப்பட்ட மனிதர்கள் மேல உங்களை பாதுகாக்கிற கவசம் என்ன பண்ணுது? இப்போ அடுத்த பூச்சி என்ன பண்ணுது? எடுத்து போடுது. ஒன்னு தொடர்ந்து ஒரு பூச்சி ஒரு வேலையை செய்யுது உங்க லைஃப்ல.
எதெல்லாம் தவறுன்னு சொல்றோமோ அதெல்லாம் எடுத்து போடுது. ஏன்னா பரிசுத்த ஆவிய திரை உங்களுக்கு மேல போயிடுச்சு. அதனால பாவம் ஈஸியா உள்ள வருது, பாவம் ஈஸியா தெரியுது, ஈஸி ஆயிடுச்சு, பாவத்தோட ஈஸியா கனெக்ட் பண்ண முடியுது, கனெக்ட் ஆகுது. அது வரைக்கும் பரிசுத்த ஆவி என்ன பண்ணுச்சு? உங்களை பாதுகாச்சு. அது பட்டை பரிசுத்த ஆவியாகிய மார்க்கம். பரிசுத்த ஆவின்றது என்னங்க? இந்த மணி நேரத்துக்கு வெளிப்படுத்தப்படுற வார்த்தை ஜீவியமா மாறுது, மேனிஃபெஸ்ட் ஆகுது, அந்த பகுதி வெளியே போகுது. அந்த பட்டை பிசாசு எடுத்துலாம். இப்போ இலையை காலி பண்ணா, ஐக்கியத்தை காலி பண்ணி, அப்புறம் பட்டை ஐக்கியம்ல வந்து பட்டையை காலி பண்றான். புரிச்சா உங்களுக்கு? பாருங்க என்ன நடக்குது பாருங்க. உயிரை எடுத்துருது. மேல இருக்கிற பசுமையை எடுத்துருச்சு, பசுமைய எடுத்துருச்சு. அடுத்தது நான் ஃபாஸ்டா போய் முடிக்கிறேன். பட்டை புழு, அது ரோம பட்டை புழு. ஆதியில் இருந்த அந்த பட்டை புழு ரோமாபுரி ஆகும். முதலாவதாக அது பெந்தகோஸ்தே குழு ஸ்தாபனங்கள் அல்ல ஐயா, ஸ்தாபனத்தை உண்டாக்கி கொள்ளும் எதுவும் மறித்து விடுகிறது. இன்னும் சில நிமிடங்களில் வேத வாக்கியங்களை கொண்டதை நிரூபிக்கிறேன் பாருங்கள். அதுக்கு என்ன பண்ணி சொன்னா, ரத்தத்தினாலாகிய மார்க்கம் என்ற பட்டை. அடுத்த பூச்சி போறது பதில் இந்த காரியத்தை மட்டும் சொல்றேன் உங்களுக்கு. இந்த பட்டை புழு துளை உண்டாக்கி உள்ளே செல்கிறது. என்ன செய்தது? அதன் மதத்தை, அதோடைய மூடிக்கொண்டிருக்கிற மேற்பார்வை, அதோடைய போதகத்தை மரத்தில் அகற்ற துவக்கி என்ன பண்ணுது? பரிசுத்த ஆவியை அகற்ற. தனிப்பட்ட மனுஷனுக்கு மேல தேவன் ஒரு பாதுகாப்பு கவசத்தை கொடுத்திருக்காரு. அந்த பாதுகாப்பு கவசத்தை என்ன பண்ணுச்சு? அவன் திருப்பதி சொல்றார். சபையில வந்து ஒரு சகோதரர் வந்து ஒரு பெரிய ஊழியக்காரனோட மகன் தவறா போறான். கவனிங்க, நல்லா ரொம்ப நல்லா கவனிங்க தயவு செஞ்சு. சபையில அவன் வராம போறான். தவறான வழியில போகும்போது சபையிலிருந்து என்ன பண்றாங்க? அவனுக்கு ஆட்கள் அனுப்புறாங்க. அந்த ஊழியக்காரன் ஆட்கள் அனுப்புறாரு. போய் சொல்றாரு, மகனே என்ன பண்ணு, இதோட வார்த்தைக்கு வந்துரு, நீ வார்த்தையில தான் உனக்கு பாதுகாக்கப்படுற, வார்த்தையினால தான் செய்த பாதுகாப்பு இருக்குது உனக்கு. வார்த்தையை விட்டு வெளியே போன உனக்கு பாதுகாப்பு இல்ல. உங்களுக்கும் எனக்கும் சகோதரனே வார்த்தையில பாதுகாப்பு. சில நேரங்களில் நம்ம மிஸ்டேக் பண்ணும்போது கூட எது பாதுகாக்க தெரியுமா? நம்மள வார்த்தை. இந்த மணி நேரத்து வார்த்தை, அந்த ரட்சிப்பு தான் நம்மளை பாதுகாக்குது. அந்த பட்டையாகி பரிசுத்தாவி சரின்னு பாதுகாக்குது. மேல மரத்து மேல விடுற அடியில அந்த பட்டை மேல விழுது, பாதுகாக்குது. அப்ப என்ன சொன்னா அந்த நபர் வந்து அந்த பட்டையாகிய அந்த ஐக்கியத்தை எடுத்து போடும்போது, அந்த இலையெல்லாம் போகும்போது, ஐக்கியத்தை போகும்போது அந்த ஊழியக்காரர் அனுப்புறாரு. ஃபர்ஸ்ட் அவர் போய் சொல்றாரு, அவர் மகனுக்கு சொல்றாரு, என்ன சொல்றாரு? உள்ள வந்துரு. ரெண்டாவது கட்டத்துக்கு போகும்போது என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, ஊழியக்காரன் எல்லாம் அனுப்பி, டீகன்ஸ் எல்லாம் அனுப்பி கூப்பிடுறாரு. வா உள்ள, தயவு செஞ்சு வாங்க. ஏன்னா உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போயிடும், ஐக்கியத்துக்கு இல்லாம பாதுகாப்பு இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ வரல. ஏன்னா அங்க பச்சை புல் என்ன பண்ணுது? அதிகமா கிரியை செய்ய ஆரம்பிக்குது. மூன்றாவது முறை சபை சொல்லுது, இந்த சபையிலிருந்து அவனுக்கு நித்திய பாதுகாப்பை எடுத்து விடுவோம்னு சொல்லி அவன் பாஸ்டர் என்ன பண்றாரு? ஏன்னா சபை நித்திய பாதுகாப்பு கிடையாது, இந்த சபை கிடையாது, யுனிவர்சல் சர்ச் தான் நமக்கான நித்திய பாதுகாப்பு. புரிஞ்சுக்கோங்க நல்லா. அப்ப அதுக்கு பார்ட்டா இருக்கிறதா இங்க லோக்கல் சர்ச். அப்ப இங்க இருக்கிற ஜபங்களும் செய்தியும் தான் என்ன பண்ணுது? ஒரு மனுஷன் என்ன பண்ணுது? தாங்குது இல்லையா? அப்போ அது அந்த பாதுகாப்பை நாங்க வெளியே எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது. அடுத்த வாரமே அவனுக்கு ப்ராப்ளம் ஆகுது. அடுத்த வாரமே என்ன ஆகுது? ப்ராப்ளம். நம்ம பாதுகாக்கிறது எங்கேயோ இருக்கிற அந்த பரிசுத்தாவிய திரை தான் சகோதரா. அந்த பட்டையாகிய திரையை நீங்க வெளியே எடுக்கும் போது பிசாசு உள்ள வந்து உங்களுக்கு இருக்கிற பசையெல்லாம் எடுத்துருவான், ஜீவனை எடுத்துருவான். இன்னும் ப்ராப்ளம் தான் கிரியேட் ஆகும் லைஃப்ல. புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? விசுவாசிக்க நீங்க சொல்ற விஷயம் கவனிங்க நல்லா. அப்போ ரத்தத்தினால் ஆகிய மார்க்கப்பட்டை, ரத்தம் தான் நம்மள என்ன பண்ணுது சகோதரா? புரிஞ்சுக்கோங்க, ரத்தம் தான் நம்மளை பாதுகாக்குது. பரிசுத்தாவிதான் ரத்தமா இருந்துச்சு. முன்னாடி கரெக்டுங்களா உங்களுக்கு? பரிசுத்தாவிதான் ரத்தமா இருந்துச்சு. ரத்தத்துடைய கெமிக்கல், அதாவது ஜீவனுடைய கெமிக்கல் ஃபார்ம் தான் பிளட். ஜீவனுடைய கெமிக்கல் ஃபார்ம் தான் பிளட். அப்ப ஜீசஸ் உடைய ரத்தம் தான் பரிசுத்தாவியாக வந்துச்சு. அந்த கெமிக்கல் ஃபார்மை விட்டு அதுல இருக்கிற எசன்ஸை வெளியே எடுக்கும்போது பரிசுத்தாவியா பெந்தகோஸ்தேனால வந்துச்சு. அதான் இல்லையா? அதான ரத்தம், அதான் பட்டை. பரிசுத்தாவி சபையை பாதுகாத்துதான் இல்லைங்களா? அது பிசாசு எடுத்துறான், லைட்டா எடுத்து ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த காலத்துக்கு வெளிப்படுத்தப்படுற சத்தியத்தை புறக்கணிக்கிறாங்க. இப்ப பாருங்க, இலை போச்சு, இலை போனவனே இப்ப என்ன போகுது? அப்ப பட்டை போகும்போது தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, எல்லாம் ஒரு செய்தியா வருத அப்படின்னு. நான் பார்த்திருக்காது. என்ன செய்தி வருதாரு? என்ன போய் செய்தி வச்சு என்ன பண்றது? ஒண்ணும் இல்ல பிரதர். அப்பனா அதான் அந்த செய்தி தான் நமக்கு பாதுகாப்பு. அதை எடுக்கிறான். செய்தி தான் நம்ம பாதுகாப்பு. அதான் இவ்வளவு தூரம் நம்மள நான் நவுத்தி கொண்டு வந்திருக்குது. என்ன பிரதர் பிரணாம், என்ன செய்தி போயிட்டு, என்ன விஷயம் போயிட்டு? ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் எல்லாருக்கும் இவங்களா இல்லையா, நல்லா இல்லையா? ஏன்னா சொல்றாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏமா எங்க ஒய்ஃபா பார்த்து சொல்றாங்க, ஜுவல்ஸ் போடாம என்னமா நீ இது பண்ணிட்டா, நீ என்ன இது பண்ணிட்ட, அப்படியே பரலமா போயிடுவே நீ. பேசுற பேச்சு அதெல்லாம்
ஏன்னா அவங்களால என்ன பண்ணுது? இப்ப என்ன போயிருக்கு அவங்க மேல? என்ன போயிருக்கு? பட்டை போயிடுச்சு, பாதுகாப்பா போயிடுச்சு. அவங்களுக்கு அது வேல்யூ இல்ல. புரிஞ்சுக்கலாம் சகோதரனே? என்ன பிரதர் செய்தி, என்ன பிரயோஜனம் பிரதர்? எல்லாம் ஒண்ணுதான் பிரதர், எல்லாம் ஒண்ணுதான் பிரதர். அப்படியே வாழுங்க, சந்தோஷமா வாழுங்க, அப்படியே போங்க. ஏப்பா எதெல்லாம் பாவமா இருந்துச்சு, இப்பெல்லாம் என்ன தெரியல. அது இந்த செய்தி தான் முதல் ஸ்தானமா தெரிஞ்சு எனக்கு ஒரு காலத்துல. இப்போ அந்த பட்டை வெளியே போகும்போது, அந்த செய்தி வெளியே போகும்போது எனக்கு எதுவுமே தெரியல. ஈஸியா இருக்கு. ஈஸியா நான் பாவத்துக்கு என்ன வரேன், பழகுறேன். ஈஸியா பாவத்துக்கு பழகுறேன். வார்த்தைகளை பேச பழகுறேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்றதுக்கு ஈஸியா பழகுறேன். என்ன இருக்குது? மனுஷனை பார்க்காம என்னடா பண்றீங்க அப்படின்வாங்க. இப்படிதான் உங்களுக்கு இதெல்லாம் அடுத்த கட்டம். ஒன்னீங்க நல்லா அவ பாருங்க, போதகத்தை மரத்திலிருந்து அவற்ற தொடங்கியது. போதகமா இந்த பட்டை, போதகமாகிய பட்டை. ஒரு மனுஷன் எதனால ஆக்கப்படணும்னு சொல்லியிருக்கான செய்தி. ஒரு சபை எதனால ஆக்கப்பட்டிருக்கணும்? போதகத்தை டாக்டரினால கட்டப்பட்டிருக்கணும். ஒரு தனிப்பட்ட மனுஷன் டாக்டரினால கட்டப்படாம விழுந்துருவான். அதனால சொன்னேன், நிறைய பேர் உங்க லைஃப்ல நிறைய பிரச்சனைக்கு காரணம் என்ன? தேவனை மறுதளிக்கிறோம், தேவன் வார்த்தை கேட்க கூடாதபடிக்கு வெளி போறதுக்கான காரணம் என்ன சொல்லியிருக்கா இல்லையா? என்ன காரணம்? போதகத்துல நீங்க ஸ்ட்ராங்கா இல்ல. செய்தி தெரியும் உங்களுக்கு. போதகத்துல ஸ்ட்ராங் ஆகும் போது அந்த பட்டை ஸ்ட்ராங்கா இருக்கும். உங்களுக்கு செய்தி ஸ்ட்ராங்கா இருக்கும். வெளியில என்ன வந்தாலும் நீங்க தாங்க முடியும். போதகமாகிய பட்டையே இல்ல உங்களுக்கு, செடியை வளர்ந்துக்கிறீங்க. அதனால ஈரப்பசம் இல்ல. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஒரு சபைனாவே ஸ்ட்ரக்சரிக்கல் டாக்டரின் வேணும். எதுக்கு ஞானசம், எதுக்கு மறுபிறப்பு, எதுக்கு? அது என் வாழ்க்கை என்ன பண்ணுச்சு? சோதனை என்ன? சோதனை என்ன பண்ணுது? தேவன் சோதிக்கிறாரா? தேவன் சோதிக்கிறாரு, பிசாசு சோதிக்கிறாரு. தேவன் ஏன் சோதனை அனுமதிக்கிறார் லைஃப்ல? ஏன் எனக்கு இது நடக்கணும்? இதெல்லாம் ஒரு உபதேச கட்டமைப்பு நமக்கு வேணும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? எல்லாரும் அந்த ஐசியூ வழியா வெளியே போயிட்டு உள்ள போயிட்டு வெளியே வரணும். பாஸ்டர் சொன்னார் இல்லையா, நமக்கு எல்லாம் போய் உள்ள போயிட்டு என்ன பண்ணணும்? வெளியே வரணும். அப்போ போதகத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதை புரிஞ்சுக்குவான் எதுக்காக அது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. தேவன் அந்த இடத்துல மறுதளிக்க மாட்டான், திருப்பி மறுதளிக்க மாட்டான், செய்தியை மறுதளிக்க மாட்டான். அது அந்த போதகத்துல ஸ்ட்ராங்கா இல்லாம பட்டை இல்லாத என்ன பண்ணுவான்? ஈஸியா மறுதளிச்சு வெளியே போயிடும். பிசாசு ஈஸியா அடுத்து அவன் அந்த பட்டை புழு என்ன வேலையை செய்யணும்னு நினைச்சோ அந்த வேலையை அவன் மூலமா செஞ்சிருச்சு, பாஸ் ஆகி வந்துருச்சு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் சகோதரனே சகோதரி. இது போய் வீட்டுல இன்னொரு முறை உட்காந்து தனியா உட்காந்து எல்லாரும் உட்காந்து தனித்தனியா உட்காந்து தனியா கேளு, என்னென்னலாம் பிசாசு இது பண்ணிருக்கான்னு சொல்லி பரிசுத்தமாய் பேசுற காரியம் இதெல்லாமே நானும் கேட்கிறேன். பாருங்க அடுத்தது, போதகம் என்னும் பட்டை. கவனிங்க நல்லா. இந்த சிறு புழு சேதப்படுத்த துவங்கி எதை சேதப்படுத்துகிறது? பட்டை புழு பட்டைக்குள் புகுந்து கொண்டு கவனிங்கள். அதாவது போதகம் பரிசுத்தாவினால் ஆன போதகம் நம்ம மேல இல்லையா, அதை என்ன பண்ணுது? எடுத்து போட்டு மாம்ச ஆவிக்குரிய சபைக்கு பதிலாக மாம்ச பிரகாரமான சபையை ஏற்படுத்துகிறது. நீங்கள மாம்ச ரீதியான மாத்திருது. நான் சொல்றது இவர் சபை சொல்றாரு, நான் மனுஷனை சொல்றேன். எப்படி மாத்திருது நம்மள? கரெக்டுங்களா? அப்படிதான் மாத்துது. அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோம் அநேக நேரத்துல. திரும்ப அந்த பாதுகாப்புக்குள்ள வந்துருக்கு. நல்லா பட்டை நமக்குள்ள வந்துருக்குது. இங்க வந்திருக்கிறவங்களுக்கு கரெக்டுங்களா? பட்டை ஒரு காலத்துல நமக்கு என்ன போயிடுச்சு? மறுபடியும் பிறந்த அனுபவத்துக்கு முன்னதாக ஒரு காலத்துல கனி போயிருந்திருக்குது, ஒரு காலத்துல இலை போயிருக்கு, ஒரு காலத்துல பட்டை போயிருக்கு. இப்பெல்லாம் திரும்ப என்ன பண்ணிருக்காரு? இப்போ திரும்பவும் கொடுத்துருக்கிறதுனால தான் உங்களுக்கு தெரியுது. இப்ப பட்டை இல்லாத இருக்கிற அந்த வலி வேதனையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப எப்படி இருந்திருப்போம், இந்த மாதிரி சூழ்நிலை எப்படி பேசியிருப்போம் விசுவாசத்தை குறிச்சு. புரிஞ்சுக்கலாம் சகோதரா? எவ்வளவு இம்பார்ட்டன்ட் புரிஞ்சுக்கோங்க நல்லா. அப்ப என்ன பண்ணுதுன்னு சொன்னா, பச்சை புழு கனி தின்று போட்டது, இலைகளை வெட்டு கிளி தின்றது. இப்பொழுது பட்டை புழு அப்படின்னு சொன்னா என்னங்க? பார்க்க, புரியுதுங்களா? பாமர்வாம் மேற்போர்வை மார்க்கத்தை போதகத்தை அந்த பட்டை புழு அழித்தது. வேதத்துக்கு புறமான போதகம் முதலாக எங்கு தோன்றினது? அது கீழே நான் சொல்லும் போது அப்படியே நிறைய விஷயங்கள் வருது, முக்கியமா சொல்றேன். ஆதான் ஏதேனில் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவனுக்கு கொடுத்தது பட்டை அல்லது திரை பரிசுத்தாவிதான். இந்த மணி நேர செய்தி இந்த பாதுகாப்பு தான். அவங்க அது வெளியே வந்துட்டாங்க இல்லையா, அந்த திரையை விட்டு கிழிச்சு வெளியே பார்த்தாங்க. அதனாலதான் நம்ம பாதுகாப்பு இல்லாம ஓடினாங்க. அப்ப எகைன் தேவன் திரும்ப உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாரு? ரத்தமா கொடுத்தார். ஒரு ஆட்டுக்குடி சேர்த்து அந்த ரத்தமா கொடுத்தார். கரெக்டுங்களா உங்களுக்கு? புரிஞ்சுங்களா உங்களுக்கு? பரிசுத்தாவிதான். பரிசுத்தாவி இப்ப என்ன ஆச்சு? ஆட்டுக்குட்டியா மாறி ரத்தமா திரும்ப அவங்க மேல போற்றப்பட்டுச்சு. திரும்ப பட்டையை தேவன் கொடுத்தாரு அவங்களுக்கு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? சகோதரா கவனிங்க நல்லா. இப்போ அந்த பட்டையை தூக்கி போடும்போது இந்த செய்தி மேல மதிக்க மாட்டோம் நம்ம. எல்லாம் ஒண்ணுதான் வருது, எல்லாம் ஒண்ணுதான். கிறிஸ்துவ ஒண்ணுதான், கிருஷ்ணர் ஒண்ணுதான். அப்புறம் ஆமாங்க, எல்லாம் ஒண்ணுதான் பிரதர். அவங்களும் பாருங்களேன், இவங்களும் பாருங்க, எல்லாம் ஒண்ணுதான் பிரதர். சும்மா பிரதர், இதெல்லாம் ஏமாத்துறது பிரதர். எல்லாமே இது மதத்தை வச்சு ஏமாத்துறாங்க. எல்லாம் ஒண்ணுதான், அப்படியே வாழுங்க பாருங்க. அப்படி சொல்லுவோம். அப்ப என்ன பண்ணுவோம்? அங்க என்ன சொல்றோம்? திருப்தி இல்லாத வார்த்தைகள் பேச ஆரம்பிப்போம். அந்த இடத்துல திருப்தி இல்லாத வாழ்க்கைகள். நான் பிரதர் வாழ்ந்து என்ன பிரதர் போச்சுணும் பாருங்க, நான் இப்படி இருக்கிறேன். நான் சொன்னல, ஒரு ஊர்ல ஒருத்தர் சொன்னார்ல, டேய் விட்றா டேய், எல்லாம் நீ ஏடா இப்படி இவ்வளவு கஷ்டப்படுற? என்ன சொல்றாரு? ஏடா இப்படி குதிக்கிற?
ஏன் இப்படி கத்திக்கிற? எதுக்கு அப்படி யூடியூப்ல பேசி இப்படி கத்துற? விட்றாடே, அவங்களுக்கு தெரியும்டா கடவுள் இல்லைன்ட்டு, நீ என்ன பிரச்சனை பண்றன்னு. ஏன் என்னன்னா என்ன விஷயம் அப்படி கேட்டா அவர் சொல்லுவார், என்ன சொல்லுவாரு, தெரியும்டா அவனுக்கு அப்படின்னு. காரணம் என்ன? கனிகளை தூக்கி இப்படி ஒண்ணு புரிஞ்சா உங்களுக்கு? கடைசியில பாருங்க, கடைசியா விஷயம் தான் இந்த 4வது விஷயம் தான், பட்டை எடுத்து. அடுத்து லாஸ்ட் விஷயம், நான் முக்கியமான விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன் நான். அடுத்து லாஸ்ட் தான் வந்துங்க, முசுக்கட்டை பூச்சி. அந்த முசுக்கட்டை பூச்சி தான் எதை தாக்குதுன்னு சொன்னா, அந்த மனுஷனுடைய அந்த மரத்துக்குள்ள உள்ள போக ஆரம்பிக்குது. அந்த சதை பகுதிக்கு போகுது. சதை பகுதிக்கு போய் தான் என்ன பண்ணுது, ஒன்னொன்னா சதை பகுதி அடிச்சு அந்த மரத்தையே டோட்டலா கிளாஷ் பண்ணுது. மரத்தையே கிளாஷ் பண்ணி ஒண்ணு இல்லாம தவிடு பொடியா ஆக்குது. அந்த மனுஷன் ஒண்ணும் இல்லாம ஆயிடுவான். ஆவிக்குரிய விதத்துல ஒண்ணும் இல்லாத மாதிரி 0 ஆயிட ஆரம்பிச்சிடும். சொல்லுங்களா? அப்ப வாழ்றதுக்கே யூஸ் இல்லாம, எதுவுமே இல்லாம அந்த இடத்துல தான் என்ன பண்ணுவான், ஊதாரியா போயிடுவான். என்ன பண்ணுவான், ஊதாரியா போயிடுவான். தன் நிலையை அறிந்து தனக்குள்ள சரி பட்டையை தாண்டி அந்த மரம், அந்த பூச்சி, அடுத்த பூச்சி என்ன பண்ணுதுங்க, முசுக்கட்டை பூச்சி எதுக்குள்ள, கட்டைக்குள்ள போகுது. கட்டை எதனா கட்டை, மரத்தோட கட்டைக்குள்ள போகும்போது, கட்டை எதனால் ஆக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா, சம் ஜீவனுள்ள செல்ஸால் ஆக்கப்பட்டிருக்கு இல்லையா? அந்த ஜீவனுள்ள செல்ஸாலுக்குள்ள போய் அதுக்குள்ள பசைகள் எடுக்கும்போது அந்த மரம் இருக்கும். ஆனா அதுக்குள்ள ஈரப்பதமோ அந்த ஜீவனுள்ள பாகமோ எல்லாம் வெளியே எடுத்துருது. எல்லாம் எடுத்தாலும் அந்த மரத்தை தொட்டா விழுந்துரும். அதுல ஸ்ட்ராங் இல்ல, கனி கொடுக்காது. ஆனா மரம் மட்டும் அப்படியே மேல நிற்கும், பல வருஷமா நிற்கும் இல்லையா, போயிடும் இல்லையா? ஆனா தேவன் சொல்றாரு, அது முன்குறிக்கப்பட்ட மரமா இருந்தா தேவன் அந்த ஜீவனை இழுத்துன்னு போய் வேர்ல வச்சிருந்துப்பாரு. நான் ஃபர்ஸ்ட் இங்க சொல்லிடுறேன், கடைசியா பாருங்க தேவன் என்ன பண்றாரு பாருங்க. மனுஷகுமாரனே தீர்க்கதரிசி உரைப்பாயாக. இங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க. இதேதான் இஸ்ரேல் ஜனங்கள் நடக்க போது, இதே விஷயங்கள் தான் எசேக்கியேல் காலத்துல உலர்ந்த எலும்புகள் பகுதியில் நடந்துச்சுன்ற 4 விஷயங்கள். இந்த எலும்புகள் உயிர் அடையுமா, அதை குறித்து பேசுவதற்கு நேரம் தான் நாம இருக்கும். இங்க எழுதி வைத்திருக்கிறேன், ஆனால் நான் விட்டுவிட வேண்டும். தீர்க்க தரிசனம் உரைப்பையாக, இந்த எலும்புகள் உயிரிடமா, சபை தோன்றும் போது, தனிப்பட்ட மனுஷன் வரும்போது கூட 4 கட்டங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. 4 விஷயங்கள் வருது. எசேக்கியேலின் உலர்ந்த எலும்புகளின் 4 கட்டங்கள் யாவை? அவைகள் மேல் நரம்புகள் உண்டாயிருந்தன, மாம்சம் உண்டாயிருந்தது, பின்பு தோலினால் மூடப்பட்டது, அவைகளுக்கு உயிர் பிரவேசிக்கவில்லை. காற்றை அவைகள் மேல் பட்ட போது அவைகள் உயிர் அடைகின்றன, நான் திரும்ப அளிப்பேன். அப்போ வெறும் எலும்பா இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன மூடினாரு, தோலை, நரம்புகளை தோலை மூடினாரு இல்லையா? அதனாங்க சரி, ஃபர்ஸ்ட் நரம்புகள் உருவானுச்சு, அதுக்கப்புறம் மாம்சம் உருவாச்சு, அதுக்கப்புறம் தோலினால் மூடப்பட்டுச்சு. பாருங்களேன், அந்த லைன் கரெக்டா வருது பாருங்களேன். ஃபர்ஸ்ட் நரம்பு வந்திருக்குது, அதுக்கப்புறம் மாம்சம் வந்திருக்கு, அதுக்கப்புறம் தோல் அந்த பட்டை மூடி இருக்குது, அதுக்கப்புறம் இன்னும் ஆவி வரல, அதுக்கப்புறம் தான் ஆவி வந்துச்சு. அதான் பெந்தகோஸ்தே அனுபவம். எகைன் நீங்க ரிவர்ஸ் போயிட்டு வரும்போது திரும்பவும் ஸ்டார்ட் ஆகுறது இந்த பெந்தகோஸ்தே அனுபவம் தான். எப்படிங்க திரும்ப பெந்தகோஸ்தே என்ன அர்த்தம்? பெந்தகோஸ்தே விடுதலை இல்லையா? விடுதலை இல்லையா? அப்ப அந்த விடுதலை தான் ஃபர்ஸ்ட் தேவன் தராருங்க. அந்த ஜீவனை அந்த என்ன ஃபர்ஸ்ட் என்னது, ஃபர்ஸ்ட் 2 வகையா காணப்படுது. ஃபர்ஸ்ட் என்ன, நரம்புகள் உருவாகுது, மாம்சம் உருவாகுது. ஏன்னா எலும்புகள் இருந்துச்சு, நான் சொன்னேன் எலும்புகள் போவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன உருவாயிருக்கு, தோல் உருவாயிடுச்சு, ஆனா இன்னும் ஆவிய பிரவேசிக்கவே இல்லை. அப்படின்னா 2 தீர்க்கதரிசனம் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் டைம் தீர்க்கதரிசனம் உரைக்கும் போது 3 பகுதி உருவாகுது, அடுத்த முறை தீர்க்கதரிசனம் உரைக்கும் போது ஜீவன் உள்ள வருது. அப்போ எகைன் அது மாதிரி தனிப்பட்ட மனுஷனோட வாழ்க்கையில நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்தாவின் அபிஷேகம், அதுக்கப்புறம் முழு வார்த்தை. இப்ப இந்த 4 பூச்சிகளும் இந்த 4 பகுதியை எடுத்து போடுது. இந்த 4 ஆவிகளும் உங்களுக்குள்ள திரும்ப வந்து 4 விஷயத்தை ரிட்ரைன் பண்ணி கொடுக்கும். நான் இதோட நிறுத்துறேன். என்ன ரொம்ப விஷயங்கள் நான் சொன்னேன், இது மட்டும் தியானிங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது, எப்பாவது பார்க்கும்போது இந்த காரியத்தை குறிச்சு பார்க்கலாம். எப்படி தேவன் திரும்ப அளிக்கிறார், என்ன காரியத்தை கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு பாருங்க. இது மட்டும் நான் முடிக்கிறேன், கவனிங்க நல்லா. 4ஆம் வெளிச்சம் தோன்றி, 4வது வெளிச்சம், முதல் 3 வெளிச்சம் இருந்துச்சு, 4வது வெளிச்சம். ஃபர்ஸ்ட் வெளிச்சம் எது? அதான் நான் இந்த காரியத்தை சொல்றேன். ஃபர்ஸ்ட் எது தூக்குனா, கனி இல்லையா? கனிகளை போச்சு. அப்புறம் தனிப்பட்ட மனுஷனா இலை, அப்புறம் பட்டை, அப்புறம் சதை பகுதியை தூக்கிட்டான். 4 பூச்சிகளும் 4 மரணத்தை கொண்டு வர ஆட்கள். இப்ப அடுத்து திரும்ப தேவன் 4 உபயோகப்படுத்துறாரு. 1 நீதிமானாக்கப்படுதல், 2 பரிசுத்தமாக்கப்படுதல், 3 பரிசுத்தாவின் அபிஷேகம், அப்புறம் முழு வார்த்தை.
வார்த்தை வெளிப்படுவது. அப்ப இங்க எப்படி நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் வார்த்தை வெளிப்படுது, அப்புறம் ரிட்டர்ன் ஆகுது எல்லாமே. நம்ம லைஃப்ல அப்படித்தானே, நல்லா கவனிங்களேன். இப்ப நீங்க மறுபடியும் பிறகு அனுபவத்துக்கு முன்னாடி 4 பூச்சிகள் பாதிக்கப்பட்டதாக யாரோ ஒரு சகோதரர் எடுத்தோட திரும்ப வந்து உங்களுக்கு வார்த்தை தான் பேசுவாங்க, வார்த்தை தான் பேசுவாங்க. அப்ப அந்த வார்த்தை வந்து அதுக்கப்புறம் ஒன்னொன்னு ரிட்டர்ன் ஆகும். வார்த்தை வரும், விசுவாசிப்பீங்க, பரிசுத்தமாக்கப்படுவீங்க, அப்புறம் அபிஷேகத்தால் நிரப்பப்படுவீங்க. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ரிட்டர்ன் ஆகிற விதத்தை உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு பாருங்க, 4ஆம் வெளிச்சம் தோன்றி அந்த அடையாளங்களை செய்யும். கவனியர்கள், நீதிமானாக்கப்படுதல் என்பது மரத்தின் சதை பகுதியை கொண்டு வந்தது. எப்படி ரிட்டர்ன் ஆகுது? நீதிமானாக்கப்படுதல்ன்றது திரும்ப எனக்குள்ள இருக்கிற உள்ள சதை உள்ள இருக்கு இல்லைங்களா, எதுங்க, கட்டை பகுதியை கொண்டு வந்துச்சு. பரிசுத்தமாக்கப்படுதல் என்பது பட்டையை மீண்டும் கொண்டு வந்தது, பட்டை மேல பாதுகாக்கிற அந்த போர்வை கொண்டு வந்தது. பரிசுத்த போதகம் இலைகளை மீண்டும் கொண்டு வந்தது, ஐக்கியத்தை கொண்டு வந்தது. பெந்தகோஸ்தால ஐக்கியப்பட்டாங்களா, அந்த ஐக்கியத்தை திரும்ப கொண்டு வந்தது. பெந்தகோஸ்தே என்ற 4வது வார்த்தை தாமாகவே இருந்த அந்த வார்த்தை மாம்சமானது. திரும்ப வார்த்தை நமக்குள்ள மாம்சமாகுது, கனி வெளிப்படுது. ஏன்னா அந்த மாம்சம் தான், அந்த வார்த்தை தான் வித்து மாம்சமாவது கனிகளா மாறும். அது இணையதான் உங்களுக்கு. திரும்ப ரெட்ரைனுக்கு நான் நேரத்தை எடுத்துக்கல, நான் இதுலயே கொஞ்சம் முடிச்சிடுறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் எப்படி, ஏன்னா நம்ம எப்படி வீழ்ந்து போறோம் அப்படின்ற காரியத்தை பார்க்கும்போது தான் நமக்கு திரும்ப ரெட்ரைன் ஆகிறதுக்கு தெரியும் எங்க விழுறோம். புரிஞ்சா உங்களுக்கு? எங்க நம்ம சின்ன ரீகால் பண்றேன், கவனிங்க நல்லா. சின்ன ரீகால் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் கவனிங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது? நீ மறுபடியும் பிறகு தேவனால் நாடப்பட்ட மரம் தான். நம்ம எல்லாம் யாரால் நாடப்பட்ட மரம்? அப்புறம் என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் கனியை தோடுது. கனியை தோடுறது மூலம் என்ன கனியை தோடுது? ஆவிக்குரிய கனி இல்லைங்க, அன்பு, சந்தோஷம், சமாதானம். இது தொடர்ந்து அப்படியே எடுத்துட்டு போலாம். ஒன்னொன்னு நடத்துது வெளியே. அதை நான் காட்டினேன் உங்களுக்கு. அன்பு போன தெய்வீக அன்பு போகும்போது சகோதர அன்பு போகுது. அதுக்கப்புறம் என்ன போடுது? விசுவாசம் போகுது. அதுக்கப்புறம் என்ன போடுது? அதுக்கப்புறம் என்ன போகுதுங்க? ரட்சிப்பின் சந்தோஷம் போகுது. அதுக்கப்புறம் என்ன போகுது? சமாதானம் போகுது இல்லைங்களா? அதை தொடர்ந்து ஒன்னு போடுது, ஐக்கியம் போகுது இல்லையா? இது போச்சு, கனிகள் போச்சு. அதுக்கப்புறம் இலை போகுது. இலை தான் ஐக்கியத்தை குறிக்குது இல்லையா? அப்ப அந்த ஐக்கியம் தான் என்ன பண்ணுதுங்க? நமக்குள்ள கெட்ட விஷயங்களை வெளியே எடுத்து போடுது இல்லையா? CO2 வெளியே எடுத்து போட்டு ஆக்சிஜன் உள்ள கொண்டு வருது. காசு தான் ஹோலி கோஸ்டா இருக்குது இல்லைங்களா? அடுத்தது சன் லைட்ல இருந்து என்ன பண்ணுதுங்க? ஸ்டார்ச் உள்ள இழுத்துக்குது. கீழே இருக்கிறவங்க எல்லாம் இலை பாறுதல குடிக்குது. இந்த காரியத்தை 2வது புழு தூக்குது. 3வது பட்டை என்னங்க? போதகம், டாக்டரின். அந்த டாக்டரின் இல்லைன்னு சொன்ன ஒரு மனுஷன் ஈஸியா விழுந்துருவான். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நம்ம லைஃப்ல நிறைய பேர் நம்ம நிறைய விஷயங்களுக்கு பதில் இல்லாத காரணம் தான். நிறைய பேர் பேக் ஸ்லைடிங் போறதுக்கு காரணம் தான். ஒரு சிலர் எத்தனை தான் உங்களுக்கு லைஃப்ல வந்து பாதிப்பு வந்தாலும் பேக் ஸ்லைட் ஆக மாட்டாங்க. காரணம் என்ன? அவங்க டாக்டரின்லயே ரொம்ப ஸ்ட்ராங். உபதேசம் பட்டை கரெக்டா இருந்தா எவ்வளவு மரத்துக்கு பாதிப்பு வந்தாலும் என்ன ஆகுது? மரம் நவராது. காரணம் சொன்னா பட்டை கரெக்டா இருக்குது. டாக்டரினலி கிறிஸ்து என்ற உபதேசம் கரெக்டா இருக்குது, அவங்களுக்கு கட்டப்பட்டிருக்கிறாங்க. ஏன் நம்ம லைஃப்ல பிரச்சனை யோசிக்கிறீங்களா? நீங்க கரெக்டா வரீங்க, கரெக்ட் தான். ஏன்னா பட்டை சரியா இல்ல. அடுத்தது 3வது 4வது பட்டையை தாண்டி உள்ளுகிற சதை பகுதிக்குள்ள போகுது. சதை பகுதிக்குள்ள போகும்போது என்ன ஆகுது? டோட்டல் மரமும் டெமாலிஷ் ஆகுது, டோட்டலா ஒண்ணு இல்லாம போகுது. புரிஞ்சு? பட்டை வெளியே போகும்போதுதான் விரக்தியின் வார்த்தைகள் பேச ஆரம்பிக்கிறது. பாதுகாப்பு இல்லாத நிலை அங்கதான் வருவாங்க. இதுக்கப்புறம் இதைதான் தேவன் எப்படி ரிட்ரைன் பண்றாரு? வார்த்தை வெளிப்பாட கொடுத்தாரு, நீதிமானாக்கப்படுதல எடுக்கிறாரு, பரிசுத்தமாக்கப்படுதல கொடுத்து அப்புறம் அபிஷேகத்தினால் நிரப்புறாரு. திரும்ப எல்லாம் ரிட்ரைன் ஆகுது. புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு? இதான் நான் சிம்பிளா உங்களுக்கு சொன்னேன். இந்த விஷயத்த பின்னாடி முத்திரை கூட நம்ம சபை காலத்துக்கு பார்க்கும்போது முத்திரை கூட இணைக்கலாம். அடுத்தவங்களை ஆசிரியத்தை தேவன் நம்மளோட கூட இருப்பாங்க. நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம், எல்லாம் ஒப்பு கொடுக்கலாம். பேசப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு தெரியும். ஜெபிக்கும் போது தயவு செஞ்சு வெளியே போகாதீங்க சகோதரி, தயவு செஞ்சு வெளியே போகாதீங்க. வார்த்தை எவ்வளவு முக்கியமோ அதே போலதான் ஒப்பு கொடுத்தலும் ரொம்ப முக்கியமான பகுதி, முக்கியமான காரியம். கண்களை மூடலாம். எல்லா கண்களை மூடி நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது ஜீவன் உள்ளது உந்தன் அருள் வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே
நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறே உம் வசனம். ஆமா சகோதரன் சகோதரி, இங்க இருக்கிற ஒருத்தர் சகோதரன் சகோதரி இலக்கண்களை மூடி. ஆவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம், இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். கிருபை நிறைந்தவரே பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி ராஜா. எப்பேற்பட்ட ஒரு மகத்தமான வார்த்தைகளை மனவாட்டியின் பாகமாய் இருக்கிற சிறு கூட்டத்தாராகி எங்களுக்கு கொடுத்து, பிசாசு எவ்விதமாய் எங்கள் வாழ்க்கையில 4 புழுக்களாய் வருவான் என்று சொல்லி, கர்த்தாவே எவ்விதமாய் கனியின் பகுதியை, வித்தடங்கிய கனியின் பகுதியை எடுப்பான் என்று சொல்லி, அது மாதிரி இலக்கிற்கு இழந்து போகிற ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் எல்லா காரியத்தை குறித்து வெளிப்பாடை கொடுத்தீர். எனவே பிசாசின் தந்து ஜெயம் கொள்ளுதல் என்பது பிசாசின் தந்திரங்களை அடையாளம் கண்டு கொள்ளுதல் என்று தீர்வு சொல்லுகிறார். இதனால பிசாசின் தந்திரங்களை இந்த நாளில் எங்களை அடையாளப்படுத்தி கொண்டு கொடுத்த கிருபைக்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையில நடந்திருக்கிற இந்த புழுக்களுடைய எல்லா விதமான அந்த கர்த்தாவே காரியங்களுக்காய் கூட கர்த்தாவே இந்த நாள் வெளிப்படுத்தி கொடுத்திருக்காக நன்றி ராஜா. அதே போல இது எவ்விதமாக ரிட்ரைன் பண்ணி திரும்ப கொடுப்பீர் இந்த செய்தியின் கிளாய் என்பதை அறிய செய்தீர், அதுக்காக நன்றி ராஜா. இன்னும் அதிகமாக நாங்கள் வார்த்தையில வெளிப்பாடு நிரப்ப கிருபைங்க அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த இந்த பூச்சி எங்க கிரியை செய்கிறது என்பதை அறிந்து கொள்ள கிரியை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் நீரே அவர்கள் வாழ்க்கையில வந்து ராஜா அந்த புழுக்களை வேடியை எடுத்து போட்டு திரும்ப அவங்க ரட்சிப்பின் சந்தோஷத்தை எதெல்லாம் இழந்து போனாங்களோ அதெல்லாம் திரும்ப கூட்டி கொடுங்க. அப்பா அந்த உபதேசத்தை கூட்டி கொடுங்க, சந்தோஷத்தை கூட்டி கொடுங்க ராஜா, அன்பை கூட்டி கொடுங்க, சகோதர சேகத்தை கூட்டி கொடுங்க, சமாதானத்தை கூட்டி கொடுங்க. வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளை எடுத்து போட்டு ராஜா அப்ப பரிபூர்ண அன்பை கூட்டி கொடுங்க ராஜா. கடன் பிரச்சனைகள் இருந்தால் சமாதானமான வாழ்க்கையை ராஜா, நிம்மதியான வாழ்க்கையை கூட்டி கொடுங்க ராஜா. பலவீனமாக இருந்தால் கத்தாவே சந்தோஷம் வாழ்க்கையை கூட்டி கொடுங்க. குடும்பத்துல நிம்மதியில் இருந்தால் நிம்மதியை கூட்டி கொடுங்க ராஜா. வலிய பிள்ளைகளா இருந்தால் ராஜா அவர்கள் பரிசுத்த வாழ்க்கையை கூட்டி கொடுங்க. பெரிய காரியங்கள் செய்யுங்க, ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க. இன்னும் அநேக பேருக்கு ஒளி உள்ள வாழ்க்கை அப்பா, வித்து அடங்கிய கனி உள்ள வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்த ராஜா. இந்த எங்களுக்குள்ள வித்தானது திரும்ப வேற ஒருத்தருக்குள்ள ரீப்ரொடியூஸ் ஆக கருவலிங்க அப்பா. அந்த மனவாட்டி மரம் பரிபூர்ணமா இந்த நாள்ல திருப்பி கொடுத்திருக்கிறீர், அதுக்காக நன்றி ராஜா. இந்த நேரத்துல நீ பேசியிருக்கிறீர், அதுக்காக நன்றி. வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வராதவருடைய இருதயத்துல பேசுங்க. அவருடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த புழுக்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் கீழே வைக்கிறோம் ராஜா. அவர்களை ரத்தத்தின் கீழே வைத்து ஜெயம் எடுக்கிறோம். அந்த ஆத்மாக்களை மீண்டும் இந்த பகுதியில் அவர்களை கொண்டு வந்து சேர்த்து ராஜா. அப்ப அந்த பட்டை என்ற நித்திய பாதுகாப்புக்குள்ள, இந்த போதகம் என்ற பாதுகாப்புக்குள்ள, ஐக்கியத்துக்குள்ள கொண்டு வாருங்க ராஜா. பலப்படுத்துங்க, பெரிய காரியம் செய்யுங்க. முறுமுறுப்பின் ஆவிகளை, சோர்வின் ஆவிகளை, அசதியின் ஆவிகளை எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க ராஜா. பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. கிறிஸ்துவுக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கத்தக்கதான தன்மைகளை கூட்டி கொடுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென், ஆமென்.